ஆகார முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சான்றோர்களே, இந்த ரவிசேனாச்சாரிய அருளிய பத்ம புராணம் என்று சொல்லக்கூடிய ராமாயண ஜெயின ராமாயண கதையை நாம் இப்பொழுது படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த ராமாயண பகுதியில் இப்பொழுது சீதை எங்கிருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. ராமர் இலங்கைக்கு யாரை அனுப்பலாம் என்ற முடிவிற்கும் வந்த பிறகு ஹனுமான் தான் அதற்கு உரிய தகுதி படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஹனுமானை இலங்கைக்கு அனுப்புவதற்காக ஏற்பாடுகளை செய்யும் பொழுது ஹனுமான் அங்கு வந்து செல்வதற்கு தயாராகிறார். அதன் பிறகு தன்னுடைய படை வீரர்களோடு சேர்ந்து ஹனுமான் இலங்கைக்கு புறப்பட்டு செல்கிறார். புறப்பட்டு செல்கின்ற வழியிலே மகேந்திர அவருடைய தாத்தா மகேந்திரன், அதாவது தாயுடைய தந்தை, அந்த மகேந்திரபுரத்தை பார்த்த உடனேயே அவருக்கு வேகம் வருகிறது. என்னுடைய தாயை இவர்தானே வீட்டில் இருக்காமல் வெளியனுப்பினார் என்று போர் தொடுக்க முற்படுகிறார். மகேந்திரனுடைய மகன் வந்து முதலில் போர் செய்கிறான். அவரை கைது செய்த பிறகு மீண்டும் மகேந்திரனே போருக்கு வருகிறார். அதன் பிறகு அங்கு இவர் என்னுடைய தாத்தா மகேந்திரனுக்கு எப்பொழுது இது தன்னுடைய பேரன் என்று தெரிய வருகிறதோ, பேரன் மீது மிகுந்த பாசம் ஏற்பட்டதன் காரணமாக போரை நிறுத்தி இருவரும் சேர்ந்து விடுகிறார்கள். இவ்வாறாக ஹனுமான் தன்னுடைய தாத்தாவிடம் எதற்காக செல்கிறேன் என்ற கதையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அதன் பிறகு ததிமுக வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டிற்கு அருகில் வரும்பொழுது அங்கு காட்டு தீயால் காடுகள் கருகி இருக்கின்றன, மரங்கள் எல்லாம் கருகி போயிருக்கின்றன. அங்கே 2 முனிவர்கள் தவம் செய்திருக்கிறார்கள். அந்த முனிவர்களிடம் 3 பெண்கள் வந்து வணங்குகிறார்கள். அதை கண்ட ஹனுமானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி தீ கொழுந்து விட்டு எரிகின்ற இந்த காட்டில் அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற தீயையும் ஹனுமான் தான் அணைத்து விடுகிறார். ஆனாலும் இப்படி கொழுந்து விட்டு எரியும் காட்டுக்கு நடுவிலே இந்த 3 பெண்கள் எப்படி இருந்தார்கள், ஏன் வந்தார்கள் என்ற அவருடைய மனதிலே ஆச்சரியம் ஏற்படுகிறது. அதன் பிறகு அந்த 3 பெண்களிடம் நீங்கள் யார் என்று வினவ, அதன் பிறகு அவர்கள் தன்னுடைய கதையை சொல்கிறார்கள். அதன் பிறகு சாகசகத்தியை யார் போரிலே வீழ்த்துகிறாரோ அவர்தான் எங்களுடைய கணவர் என்று நிமித்த ஞானி சொன்னதால் அதற்காக நாங்கள் தவம் இருந்தோம் என்று சொல்ல, அதன் பிறகு சாகசகத்தியை வீழ்த்தியவர் இப்பொழுது கிஷ்கிந்தாபுரத்தில் இருக்கிறார். அவர் பெயர் ஸ்ரீராமர். எனவே நீங்கள் மணக்க வேண்டும் என்றால் அங்கு சென்று அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஹனுமான் சொல்லிவிட்டு, பிறகு நான் இலங்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், அவருக்கு உதவுவதற்காக தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற தகவலையும் சொல்லிவிட்டு ஹனுமான் புறப்படுகிறார். அவர்கள் 3வரும் தன்னுடைய பெற்றோர்களுடனும் படையுடனும் அங்கு சென்று ராமரோடு அவர்களுக்கு திருமணமும் நடந்திருக்கிறது. இவ்வாறாக நேற்று வரை கதையை பார்த்தோம். இப்பொழுது கதை மேலும் என்ன கதையில் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். इस प्रकार यद्यपि राम को समस्त सुख सामग्री उपलब्ध थी, पर सीता के बिना उनका मन नहीं लगता था. वे उसकी सुरक्षा न कर सके, अतः उनका हृदय हमेशा कचोटता रहता था. இப்படி ராமர் இந்த 3 பெண்களும் மணந்த பிறகும் ராமருக்கு எதிலும் நாட்டம் இல்லாமல் கவலையோடு மனக்கவலையோடு இருந்தார். சீதை கிடைக்கும் வரை அவருடைய கவலை யாராலும் போக்க இயலாது என்பது எல்லோரும் அறிந்திருந்தார்கள். இங்கு ஹனுமான் आकाश मार्ग में चलते चलते अचानक हनुमान की सेना रुक गई, तो हनुमान ने मंत्री से पूछा, क्या बात है? क्या पर्वत शिखर पर जिन मंदिर है या कोई मुनिराज ध्यान मग्न है? இப்பொழுது ஹனுமான் ஆகாய மார்க்கமாகவே படைகளை அழைத்துக் கொண்டு இலங்கையை நோக்கி செல்கிறார். திடீரென அந்த படை வீரர்கள் அனைவரும் மேல் கொண்டு செல்ல முடியாமல் அப்படியே தயங்கி நிற்கிறார்கள். அதாவது செல்ல இயலவில்லை அவர்களால். அப்பொழுது ஹனுமான் கேட்கிறார், ஏன் நீங்கள் அங்கேயே நின்று விட்டீர்கள், மேற்கொண்டு ஏன் வர முடியவில்லை? இங்கு ஏதாவது சைத்தியாலயம் இருக்கிறதா, அல்லது யாராவது முனிவர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறாரா? எதனால் உங்களுக்கு இந்த தடை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஹனுமான் கேட்க, அதற்கு பிருத்து என்று சொல்லக்கூடிய மந்திரி சொல்கிறார், அரசனே,
இங்கு அப்படி எதுவும் இல்லை, சைத்தியாலயமும் இல்லை, முனிவரும் யாரும் தவத்தில் இல்லை. ஆனால் இது தசானனால் உருவாக்கப்பட்ட மாயா வடிவ யந்திரமாகும். இந்த யந்திரத்தின் காரணமாக எங்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை, இலங்கைக்கு அருகில் நாம் வந்துவிட்டோம் என்று அந்த மந்திரி சொல்கிறார். இந்த யந்திரம் எப்படி இருக்கிறது என்றால், இதற்கு பல முகங்கள் இருக்கின்றன. இந்த முகம் வழியாக அனைவரையுமே இந்த யந்திரம் விழுங்கிவிடக்கூடிய ஆற்றல் படைத்த யந்திரம் இது. மிகவும் பிரகாசம் பொருந்திருக்கிறது. இந்த இலங்கையை சுற்றி மதில்கள் எழுப்பப்பட்டு அந்த மதில்களிலே இந்த எந்திரங்கள் பதியப்பட்டிருக்கின்றன. இதை உடைப்பது, இந்த எந்திரத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல்வது என்பது தேவர்களாலும் இயலாத ஒன்றாகும். அப்படிப்பட்ட மிகவும் கடினமான ஒரு பல்வேறு எந்திரங்களை இதிலே அமைத்து அந்த மதில்களிலே அமைத்திருக்கிறார் ராவணன். எனவேதான் எங்களால் மேற்கொண்டு செல்ல முடியவில்லை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பயங்கர உருவத்தை உடைய இப்படிப்பட்ட இந்த பொம்மைகள், அதாவது அந்த யந்திர பொம்மைகள் எல்லாம் மிகவும் கொடூரமானவை. இதிலே பாம்புகளும் சுற்றப்பட்டிருக்கின்றன, விஷத்தை கக்கி கொண்டிருக்கின்றன. எல்லா பக்கங்களிலும் பார்த்தாலும் நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்படி இலங்கையை நாற்புறமும் மிகப்பெரிய மதில்களை எழுப்பி அந்த மதில்களிலே இப்படிப்பட்ட எந்திரங்களை அமைத்து யாரும் உள்ளே வராதபடி மிகவும் பாதுகாப்பாக இலங்கை வைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் எங்களால் முன்னேறி செல்ல இயலவில்லை என்று அந்த படை வீரர்கள் சொல்கிறார்கள். அதை கேட்டவுடனே हनुमान मन में विचार करते हैं कि अब दशानन में पहले की तरह सरलता नहीं रही है, अब मुझे अपनी विद्या के बल से ही इसमें प्रवेश करना होगा. அதை கண்ட உடனே அனுமாருக்கு சிந்தனை ஓடுகிறது. தசானனன் முன்பு போல எளிமையாகவும் நேர்மையாகவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது நான் வேறு வழியின்றி இந்த மதிலை, பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற எந்திரத்தால் பாதுகாக்கப்பட்ட இந்த மதிலை உடைத்து கொண்டு உள்ளே சென்றுதான் ஆக வேண்டும், அதை தவிர வேறு வழி இல்லை என்று हनुमान சிந்திக்கிறார். इसके पश्चात हनुमान ने अपनी सेना को स्तंभिनी विद्या से आकाश में ही खड़ा कर दिया और स्वयं अपनी विद्या के बल पर विद्यामयी वक्तर पहनकर हाथ में गदा लेकर उस मायामयी यंत्र की ओर बढ़े. அதன் பிறகு சேனைகளை, படை வீரர்கள் அனைவரையும் ஆகாயத்திலேயே அந்தரத்திலேயே தங்க வைத்து விட்டு தன்னுடைய வித்தையின் மூலமாக ஒரு பெரிய கவசம் போன்ற ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு கையிலே கதையை ஏந்தி கொண்டு அந்த மாய வடிவான எந்திரத்தின் பக்கமாக எந்திரத்தை நோக்கி சென்றார் हनुमान. कोट के पास पहुंचकर उस पर हनुमान ने गदा से प्रहार किया. फलस्वरूप भयंकर आवाज करते हुए कोट टूट गया. அந்த கோட்டைக்கு அருகில் சென்று கதையால் ஓங்கி அந்த எந்திரத்தின் மீது ஒரு கதையை வீசினார். அந்த ஓங்கி வீசப்பட்ட கதையின் காரணமாக அந்த கோட்டை அல்லது அந்த மதில் உடைந்து விட்டது. கோட் भंग की आवाज सुनकर कोट का रक्षक वज्रमुख सेना सहित आया. அது உடைபட்ட உடனேயே அதை பாதுகாக்கக்கூடிய வஜ்ரமுகன் என்பவன் படைகளோடு சேர்ந்து தாக்குவதற்காக வந்தான். ஹனுமானுக்கும் வஜ்ரமுகனுக்கும் அங்கு போர் நிகழ்கிறது. ஒரு சில நேர காலத்திலேயே ஹனுமான் அந்த வஜ்ரமுகனை தோற்கடிக்கிறார். யுத்தத்தில் அவனை வீழ்த்தி விடுகிறார், கொன்று விடுகிறார். तब उसकी बेटी क्रोधित होकर हनुमान पर बाण आदि आयुधों से आक्रमण करने लगी. அப்பொழுது அந்த வஜ்ரமுகனுடைய மகள் ஆயுதங்களை கொண்டு ஹனுமானை தாக்க வருகிறார். அதை ஹனுமான் எளிமையாகவே அந்த பாணங்களை எல்லாம் தடுத்து பாதியிலேயே வீழ்த்தி விடுகிறார். அதை கண்டு அந்த வஜ்ரமுகனுடைய மகள், அவள் பெயர் லங்கா சுந்தரி, அவள் ஹனுமானை கண்டு அவருடைய அழகிலே மயங்குகிறாள். ஹனுமானும் லங்கா சுந்தரியை கண்டு மயங்க, அழகில் மயங்க இருவருக்கும் காதல் ஏற்படுகிறது. அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். हनुमान ने स्वयं व सेना के लिए स्तंभिनी विद्या से आकाश में ही नगर बसाया और लंका सुंदरी को सेना के पास छोड़कर वे जो ही लंका की ओर प्रस्थान करने लगे कि लंका सुंदरी ने सावधान करते हुए कहा कि कोट भंग करने से आपकी व दशानन की पुरानी मित्रता समाप्त हो गई. அப்பொழுது திருமணமான பிறகு ஹனுமான் என்ன செய்கிறார், அந்த லங்கா சுந்தரியை அழைத்து கொண்டு தன்னுடைய படைகள் ஆகாயத்திலே நிறுத்தியிருந்தாரே அந்த இடத்திற்கு அழைத்து சென்று அங்கேயே ஒரு நகரத்தை உருவாக்கி ஆகாயத்திலேயே
அனைவரையும் அந்த நகரத்திலேயே தங்க வைத்துவிட்டு இந்த லங்கா சுந்தரியும் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு திரும்பவும் இலங்கைக்கு புறப்படுகிறார். அப்பொழுது லங்கா சுந்தரி சொல்கிறார், நீங்கள் எப்பொழுது ராவனுடைய மதிலை உடைத்தீர்களோ அப்பொழுதே ராவணன் உங்களுடைய நண்பன் அல்ல, இனி அவன் உங்களை எதிரியாகத்தான் பார்ப்பானே தவிர உங்களை நண்பனாக பார்க்க மாட்டான். ஆக பழைய நட்பு உணர்வு இப்பொழுது கோட்டையை உடைத்ததன் காரணமாக அந்த நட்பு உணர்வு இப்பொழுது நீங்கிவிட்டது. எனவே நீங்கள் இப்பொழுது இலங்கைக்குள் செல்கிறீர்கள் என்றால் உங்களை ஒரு குற்றவாளியாகத்தான் தசானனன் பார்ப்பார், உங்கள் மீது கோபமும் வரும். எனவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்கூட்டியே ஹனுமானை இந்த லங்கா சுந்தரி மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்கிறாள். அதை கேட்டு மகிழ்ந்து ஹனுமான், சரி நான் அவ்வாறே மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து पुरपड़कर जवाब देते हुए हनुमान बोले, हे विदुषी, तुमने जैसा कहा मैं वैसा ही करूंगा। मैं दशानन का अभिप्राय जानना चाहता हूँ, साथ ही यह भी देखना चाहता हूँ कि सीता कैसी रूप होती है जिसने कि धीर वीर हनुमान का दशानन का मन भी विचलित कर दिया है। इस प्रकार लंका सुंदरी को अपने वचनों से आश्वस्त कर हनुमान ने निशंक होकर लंका में प्रवेश किया। அதன் பிறகு அந்த லங்கா சுந்தரியுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பிறகு, நீ பயப்பட வேண்டாம், நீ எப்படி சொல்கிறாய் அதே போல் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பேன். எனக்கு முதலில் தசானனை பார்க்க வேண்டும், அவனுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சீதை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அவனுடைய மனதை மயக்கக்கூடிய அந்த சீதை எப்படிப்பட்ட அழகு வாய்ந்தவள் என்பதையும் நான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறிவிட்டு அதன் பிறகு हनुमान இலங்கைக்கு உள்ளே நுழைகிறார். हनुमान लंका में सर्वप्रथम विभीषण से मिलने गए. உள்ளே சென்ற பிறகு முதலில் विभीषणனை பார்ப்பதற்காக செல்கிறார். विभीषण ने उनका यथा योग्य सम्मान किया. फिर सीता की चर्चा चलने पर हनुमान बोले कि 3 खंडे के अधिपति को परस्त्री की चोरी करना क्या उचित है? राजा तो सभी मर्यादाओं का मूल होता है. यदि राजा ही अनाचार में लीन हो तो प्रजा अनाचार करने लगती है. அதன் பிறகு விபீஷணனை பார்த்த பிறகு விபீஷணன் மிகவும் கௌரவத்தோடு சன்மானம் தந்து உரிய மரியாதையோடு ஹனுமானை அழைத்து சென்று தன்னுடைய இல்லத்திலே அமர்த்துகிறார். அதன் பிறகு இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது ஹனுமான் சொல்கிறார், 3 கண்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் இப்படி வேறொருவருடைய மனைவியை இப்படி அபகரித்து வந்தது சரியல்ல. இப்படி அரசனே குற்றம் புரிந்தால் மக்களை அவன் எந்த விதத்தில் சரியாக நடத்த முடியும்? இதெல்லாம் ஏன் ராவணனுக்கு தசானனுக்கு தெரியவில்லை? இப்படிப்பட்ட நிந்திக்கத்தக்க மிகவும் கீழ்த்தனமான செயலை அவர் செய்ததை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை? இதை நீங்கள் தடுத்திருக்க கூடாதா என்றெல்லாம் ஹனுமான் விபீஷணனிடம் சொல்ல, அதை கேட்டு விபீஷணன், நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்கிறேன். நான் சென்று எப்படியாவது மனதை மாற்ற புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அதன் பிறகு விபீஷணன் அங்கிருந்து ராவணனுடைய அரண்மனைக்கு செல்ல, இங்கு விபீஷணனிடமே சீதை எங்க இருக்கிறார் என்பதை ஹனுமான் அறிந்து கொண்டு ஹனுமான் சீதையை பார்ப்பதற்காக சென்று விடுகிறார். இப்படி விபீஷணன் ராவணனுடைய அரண்மனைக்கும் ஹனுமான் சீதை இருக்கும் இடத்திற்கும் செல்கிறார். அப்பொழுது பிரமதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூங்காவில் தான் சீதையை வைத்திருக்கிறார்கள் கைது செய்து. அந்த பிரமத உத்தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த பூங்காவில் சென்று நேராக சென்றால் சீதை பயந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உருவை மாற்றிக்கொண்டு மறைந்திருந்து சீதை எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று மறைந்திருந்து சீதையை ஹனுமான் பார்க்கிறார். सीता यद्यपि मौन थी, रुदन नहीं कर रही थी, पर दर्द की रेखा उनके मुखारविंद पर वैसे ही झलक रही थी जैसे அரவிந்த पर जलकण. ஹனுமான் சீதையை பார்க்கும்போது சீதை அழவில்லை, இருந்தாலும் அவருடைய முகத்திலே அந்த கவலை நன்றாகவே தெரிந்து கொண்டிருந்தது. அந்த கவலை, அந்த துன்பத்தினுடைய ரேகைகள் அவையெல்லாம் முகத்திலே நன்றாக தெரிந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து ஹனுமான் சிந்திக்கிறார், சீதை மிகவும் கவலை கொண்டு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, எந்தவித அலங்காரமும் இன்றி, தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் அழகுபடுத்திக் கொள்ளாமல் மிகவும் கவலையோடு இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் கூட
சீதை இவ்வளவு அழகாக இருப்பதை பார்க்கும் பொழுது தசானனன் சீதை மீது சீதையை அடைய வேண்டும் என்று எண்ணியது உண்மையிலேயே அந்த சீதையினுடைய அழகுதான் அதற்கு முக்கிய காரணம். இவ்வளவு அழகாக இருப்பதை பார்க்கும்பொழுது அவன் இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டான் என்றெல்லாம் हनुमान மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறார். सीता के दुख को शीघ्र दूर करने की इच्छा से हनुमान रूप बदलकर सीता के नजदीक गए और राम द्वारा दी गई अंगूठी सीता की गोद में डाल दी. அதன் பிறகு தன்னை மறைத்து கொண்டு சீதையின் அருகில் சென்று ராமரால் கொடுக்கப்பட்ட அந்த மோதிரத்தை சீதையினுடைய மடியிலேயே போட்டு விடுகிறார். जिसे देखकर सीता रोमांचित हो गई और उनके मुख पर मुस्कान आ गई. அந்த மோதிரத்தை ராமர் பெயர் எழுதப்பட்ட அந்த மோதிரத்தை பார்த்த உடனேயே கணையாழி என்று சொல்லுகிறோம், அதை பார்த்த உடனேயே சீதைக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவள் முகத்தில் சிரிப்பு, அதாவது புன்னகை வெளிப்பட்டது. அதை பார்த்த உடனேயே அங்கு சீதைக்கு அருகில் இருந்த தாசிகள், அதாவது பணியாற்றி பணி செய்கின்ற பெண்கள் எல்லோரும் இந்த அவர்களுக்கு தெரியவில்லை எதனால் சீதை மகிழ்கிறாள் என்பது அவங்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள், சீதை மனம் மாறிவிட்டாள், ஆகையினால் இப்பொழுது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார், இந்த செய்தியை நாம் தசானனிடம் சென்று உடனே தெரிவிக்க வேண்டும் என்று சொல்ல அவர்கள் எல்லாம் புறப்பட்டு செல்கிறார்கள். தசானனிடம் இதை பற்றி சொல்லுகிறார்கள். உடனே தசானனன் என்ன செய்கின்றான், அந்த தகவல் தெரிவித்த அந்த பணிவிடை பெண்களுக்கெல்லாம் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள், ஆடைகள் முதலியவற்றையெல்லாம் தந்து தன்னுடைய ராணி மண்டோதரியை மற்ற ராணிகளோடு சேர்த்து அங்கு அனுப்புகிறான் சீதை நிலவரத்தை அறிவதற்காக. அப்பொழுது மண்டோதரி சீதையிடம் வருகிறாள் மற்ற ராணிகளுடன் சேர்ந்து. வந்தவுடன் நீ தசானனை ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று தெரிகிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று பேச்சை துவக்கும் பொழுது சீதை வெகுண்டெழுந்து, நான் மகிழ்வதற்கு அது அல்ல காரணம், நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் வேறு என்று சொல்ல, அப்பொழுது மண்டோதரி வன்மே सोचती है 11 दिन से भूखी है अथवा अर्ध विक्षिप्त अवस्था में यह ऐसा कह रही है. மண்டோதரி என்ன நினைக்கிறாள், 11 நாட்களாக ஒன்றும் உணவு எதுவும் மருந்தாமல் இருந்ததன் காரணமாக ஏதோ மயக்கத்திலே உளறுகிறாள் என்பதாக மண்டோதரி கருதுகிறாள். मंडोदरी आदि रानियों के अविश्वासपूर्ण उपहासपद चेहरों को देखकर उन्हें विश्वास दिलाने के लिए सीता ने ऊंचे स्वर में कहा कि जो अंगूठी लेकर आया है वह मेरे भाई के समान है, अतः वह मेरे पाप परम बंधु मेरे सामने आए. அப்பொழுது மண்டோதரிகள் நம்பவில்லை, இந்த மோதிரத்தை சொல்லியும் நம்பவில்லை என்று கருதியவுடன் சீதை உடனே உரத்த குரலிலே, யார் இந்த மோதிரத்தை கொண்டு வந்து என் மடியிலே போட்டார்களோ அவர்களை நான் என்னுடைய சகோதரனாக கருதுகிறேன், எனவே விரைவில் அவர் என் முன்பாக என் பார்வையில் பட வேண்டும் என்று உரத்த குரலில் சொல்கிறார். அதை கேட்ட ஹனுமான் மிகவும் வணக்கத்துடன் சீதை முன்பாக தோன்றி வணங்கி நிற்கிறார். ராம் கே குசல்தா கே சமாச்சார் சுனாய். அதன் பிறகு ராமர் எப்படி இருக்கிறார் என்ற செய்தியை எல்லாம் சீதையிடம் हनुमान சொல்கிறார். जिन्हें सुनकर यद्यपि सीता को प्रसन्नता हुई किंतु अभी भी उन्हें विश्वास नहीं हो रहा था. वे सोच रहे थे कि कहीं यह दशानन की ही तो कोई चाल नहीं है. எல்லாவற்றையும் கூறிய பிறகும் கூட சீதைக்கு மனதிலே ஒரு புறம் சந்தேகம் தொடர்ந்து இருந்தது. என்ன என்றால், ஒருவேளை தசானன் தான் இப்படி ஏதாவது செய்கிறானோ என்னவோ, இது தசானுடைய வேலையாக இருக்குமோ என்று சீதைக்கு ஒரு புறம் சந்தேகம் தொடர்ந்து இருந்து வந்தது. எனவே उन्होंने हनुमान से कहा कि प्राणनाथ तुम्हें कहाँ वो कैसे मिले, तुम्हारी उनसे मित्रता क्यों हुई, उन्होंने तुम्हारा कौन सा उपकार किया कि तुम अपने प्राणों की परवाह न करते हुए यहाँ मेरे समीप आए हो. लक्ष्मण कुशल से तो है, कहीं ऐसा तो नहीं कि लक्ष्मण के युद्ध में मारे जाने पर प्राणनाथ ने भी प्राण त्याग दिए हों, अथवा कहीं वे विरक्त होकर सकल परिग्रह का त्याग कर वन में तो नहीं चले गए, अथवा मेरे वियोग में शरीर शिथिल हो गया हो और अंगूठी गिर पड़ी हो जिसे तुम मेरे पास ले आए हो. பிறகு அனுமானை பார்த்து பல்வேறு கேள்விகளை சீதை கேட்கின்றாள். இந்த சந்தேகத்தின் பேரில், நீ எப்படி என்னுடைய கணவரை பார்த்தாய், எங்கு பார்த்தாய், எப்படி பார்த்தாய், ஏன் அவரோடு சந்தித்தாய், அவருடன் உனக்கு எப்படி நட்புறவு ஏற்பட்டது, அவர் உனக்கு என்ன உபகாரம் செய்தார், அந்த உபகாரத்துக்கு பதிலாக தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து இங்கு வந்திருக்கிறாயே,
இதற்கெல்லாம் என்ன காரணம்? லக்ஷ்மணன் நன்றாக இருக்கிறாரா? லக்ஷ்மணன் யுத்தத்தில் ஒருவேளை கொல்லப்பட்டு அதன் காரணமாக என்னுடைய கணவரும் உயிரை தியாகம் செய்து விட்டாரா? அல்லது நான் பிரிந்து விட்டேன் என்ற கவலையில் உடல் மெலிந்து அவருடைய விரலில் இருந்து இந்த மோதிரம் தானாக கழன்று விழுந்து அது உனக்கு கிடைக்கப்பட்டு அதை நீ கொண்டு வந்தாயா? இப்படி பல்வேறு கேள்விகளை हनुमानिடம் सीதை கேட்கிறாள். அதை கேட்டவுடன் इन प्रश्नों को सुनकर सीता के संशयग्रस्त मन का विश्वास दिलाने के लिए हनुमान से सूर्य हरास खड्ग की प्राप्ति आदि के वृत्तांत सुनाने के पश्चात कहा कि जब तुम्हारे पति राम सिंह नाद सुनकर लक्ष्मण के पास गए, அதன் பிறகு இந்த ஹனுமார் சீதைக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே நடந்த வரலாற்றை எல்லாம் சொல்கிறார். லக்ஷ்மணன் கரதூஷனை போரில் கொன்றது, அந்த சூரிய ஹராசம் என்ற அந்த ஆயுதத்தை பெற்றது, அந்த கதைகளை எல்லாம் நடந்த அனைத்து கதைகளையும், அதன் பிறகு அந்த சிங்கநாதம் கேட்டு ராமர் உன்னை விட்டு லக்ஷ்மணனிடம் சென்றார், இதையெல்லாம் அந்த ஹனுமான் முழுக்க முழுக்க நடந்த கதையை வரலாற்றை சொன்ன பிறகுதான் அதற்கு பிறகு சுக்ரீவனுக்கு அவர் உதவி செய்தது, சுக்ரீவன் எனக்கு மாமனார் என்ற வகையிலே நானும் அவருக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்றெல்லாம் நடந்த நிகழ்ச்சி அனைத்தையும் ஹனுமார் அந்த சீதையிடம் எடுத்து சொல்கிறார். அதன் பிறகு लंकाधिपति दयाल अतः मैं तुम्हें प्रीति पूर्वक छुड़वाने के लिए आया हूँ. लंकाधिपति दयालु हैं, विनयहीन, धीर हैं, हृदय से कोमल है, सत्यव्रत का पालन करने वाले हैं, अतः निश्चित ही मेरा कहना मानकर तुम्हें छोड़ देंगे. यह सब सुनकर आश्वस्त हुई सीता ने पूछा कि ऐसे धैर्य रूप विनय व पराक्रम से युक्त तुम्हारे समान और कितने वीर प्राणनाथ के साथ है. அதன் பிறகு ஹனுமான் சொல்கிறார், உண்மையிலேயே அவர் உம்மை மீட்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதே நேரத்தில் தசானனும் மிகவும் நல்லவன் தான், பணிவன்பானவன் தான், அவன் மனதும் மிகவும் மிருதுவான மனதுதான், உண்மையாக சத்திய விரதங்கள் முதலியவற்றையெல்லாம் பரிபாலிக்கக்கூடியவன் தான். நான் தசானனிடம் நிலைமை எடுத்து சொன்னால் அவன் இதை ஒப்புக்கொண்டு உங்களை விடுவித்து விடுவான் என்றெல்லாம் ஹனுமான் சொல்ல, அதன் பிறகு சீதை ஒருவாறாக நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு, இப்பொழுது என்னுடைய கணவர் என்னுடைய சுவாமி எங்கு இருக்கிறார், அவரோடு எத்தனை படை வீரர்கள் யார் யார் இருக்கிறார்கள், யாரெல்லாம் அவருக்கு உதவி புரிய தயாராக இருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார். அதன் பிறகு हनुमान कुछ बोलते उससे पहले ही मंडोदरी ने कहा कि तुम इसे पहचानती नहीं है, यह तो भरत क्षेत्र में अपने जैसा स्वयं एक ही है, यह लंकाधिपति का भांजा जमाई है, युद्ध में कई बार इसने उनकी सहायता की है, पर बड़ा आश्चर्य है कि आज यह अपने ससुर खरदूषण के हत्यारे भूमि गोचरियों का दूत बनकर आया है. அதன் பிறகு அங்கிருந்த மண்டோதரி சீதையிடம், உனக்கு இந்த ஹனுமானை பற்றி தெரியாதா? ஹனுமான் எங்களுக்கும் உறவினர், கரதூஷனுடைய மருமகன், போரிலே எத்தனையோ முறை தசானனுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், அப்படி தசானனுக்கு உதவி செய்த அதே ஹனுமான் இப்பொழுது இந்த நிலத்தில் வாழ்கின்ற அரசர்களோடு சேர்ந்து கொண்டு தசானனுக்கு எதிராக தூதுவனாக வந்திருப்பதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று मंडोदरी சொல்கிறார். प्रत्युत्तर देते हुए हनुमान बोले, तुम भी तो राजा मय की पुत्री और दशानन की पटरानी होकर यहाँ दूती बनकर आई हो और इस अकार्य में पति की अनुमोदना कर रही है. அப்பொழுது ஹனுமான் சொல்கிறார், நீ மட்டும் யோக்கியமா? நீ ராஜா மயனுடைய மயன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய மகளாவாய், ஆனால் இப்பொழுது தசானனுடைய பட்டராணியாக இருந்து கொண்டு தசானன் செய்கின்ற தவறான செயலுக்கு உடந்தையாகி அவனுடைய தூதுவனாக இங்கு நீ சீதைக்கு இடம் வந்திருக்கிறாயே, இது நியாயமா என்று हनुमान कहकर ये सुनकर क्रोधित मंडोदरी ने कहा कि यदि मेरे पति को पता चलेगा कि तुम रामदूत बनकर आए हो तो वह तुम्हारे साथ ऐसा व्यवहार करेंगे जो किसी के साथ नहीं किया. அப்பொழுது மண்டோதரி சொல்கிறார், நீ ராமனுக்கு தூதுவனாக வந்திருக்கிறாய் என்பதை தசானனன் அறிந்தால்
உன்னுடைய கதி என்ன ஆகும் என்பது தெரியாது உனக்கு. அவர் எப்படி கோபப்படுவார், எப்படி எல்லாம் உன்னோடு நடந்து கொள்வார் என்பதை நீ அறியாமல் பேசுகிறாய் என்று கோபத்தோடு அவர் சொல்கிறார். சுக்ரீவாதிக்கு தோ மிருத்யு பாஸ் ஆயிகே இஸ்லியே வே பூமி கோச்சரிக்க சேவகோகே. அதே நேரத்தில் சுக்ரீவன் முதலானவர்களும் இந்த சாதாரண பூமியில் வாழ்கின்ற அரசர்களுக்கு துணை நிற்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்பதாக मंडोदरी அப்பொழுது கூறுகிறாள். अपने पति की निंदा सहने में असमर्थ सीता बोली, मंडोदरी तो मंद बुद्धि है, मेरे पति तो अद्भुत पराक्रम के धनी है, वे थोड़े दिन में ही समुद्र तैर कर आएंगे और तू थोड़े ही दिनों में अपने पति को मरा हुआ देखेगी. அப்பொழுது சீதைக்கும் கோபம் வருகிறது. தன்னுடைய கணவரை பழிக்கின்ற மண்டோதரியை பார்த்து, நீ இவ்வாறு என்னுடைய பதியை குறைந்து மதிப்பிடாதே, அவர் இன்னும் விரைவிலேயே கடலை கடந்து வந்து என்னை மீட்டெடுப்பார், அதே நேரத்தில் உன்னுடைய கணவரையும் கொன்று விடுவார், வெகு விரைவிலேயே நீ உன்னுடைய கணவரை பிணமாக பார்ப்பாய் என்று சீதையும் கடிந்து கூறுகிறாள். सीता के कहे अपशब्द सुनकर सभी रानियां क्रोधित होकर सीता को मारने दौड़े. அதன் பிறகு இப்படி சொன்ன சீதையை பார்த்து எல்லோருக்கும் அந்த மண்டோதரி முதலான ராணிகள் எல்லோருக்கும் கோபம் அதிகமாக சீதையை எல்லோரும் அடிப்பதற்காக ஓடுகிறார்கள். சீதையை கொடுமைப்படுத்த எண்ணி சீதையிடம் ஓடி செல்கிறார்கள். அப்பொழுது ஹனுமான் ने सीता का बचाव किया तो सभी रानियां अपने पति दशरथन के पास गई. அப்பொழுது ஹனுமான் அங்கிருந்து அவர்களை தடுத்து சீதைக்கு ஒன்றும் நேரா வண்ணம் பாதுகாக்கிறார். அதன் பிறகு வேறு வழியின்றி அந்த ராணிகள் மண்டோதரி முதலான அரசிகள் எல்லோரும் दशरथனிடமே சென்று விடுகிறார்கள். हनुमान ने सीता से भोजन ग्रहण करने को कहा. प्रतिज्ञा की पूर्ति होने से सीता ने भोजन ग्रहण किया. तदनंतर हनुमान बोले, हे माते, आप मेरे कंधे पर छोड़ो, मैं आपको क्षण मात्र में आपके पति के पास पहुंचा दूंगा. பிறகு ஹனுமான் சீதையை பார்த்து, நீங்கள் உணவு உட்கொள்ளுங்கள், இவ்வளவு நாட்களாக உபவாசம் இருந்திருக்கீர்கள், இப்பொழுதாவது உணவை உட்கொள்ளுங்கள் என்று சொல்ல, சீதையும் தன்னுடைய உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டதை அறிந்து, நல்ல தகவல் வந்தால்தான் நான் உணவை மேற்கொள்வேன் என்று விரதம் ஏற்றிருந்தால் இப்பொழுது தகவல் வந்து விட்டது, எனவே அதன் பிறகு சீதையும் உணவை உட்கொள்கிறார். அதன் பிறகு உணவு உட்கொண்ட பிறகு ஹனுமான் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் என்னுடைய தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை ஒரு கணப்பொழுதிலே ராமரிடம் விட்டு செல்கிறேன் என்று हनुमान சொல்கிறார். सीता ने कहा कि पति की आज्ञा बिना मेरा जाना उचित नहीं है. यदि उन्होंने पूछा कि तुम बिना बुलाए क्यों आए, तब मैं क्या उत्तर दूंगा. अब तुम जाओ और उनसे मेरी कुशलता के समाचार कहना, प्रमाण स्वरूप मेरा यह चूड़ामणि उन्हें दे देना. அதன் பிறகு சீதை சொல்கிறார், கணவனுடைய அனுமதி இல்லாமல் நான் உன் தோள் மீது அமர்வது சரியல்ல. அது இல்லாமல் நான் உன் தோள் மீது சென்று அங்கு சென்றால் நீயே இப்படி வரலாமா என்று கேட்டால் நான் எப்படி அதற்கு பதில் சொல்வேன். எனவே இது சரியல்ல. நீ நான் நலமாக இருக்கிறேன் என்ற தகவலை நீ ராமருக்கு சென்று சொல். இதோ சூடாமணி ரத்தினம், இதை நீ என்னை பார்த்ததுக்கு அடையாளமாக எடுத்து செல் என்று அதை தந்து हनुमाனை விடை தந்து அனுப்புகிறாள். हनुमान भूमि गोचरियों का दूत बनकर आया है और उससे मंदोदरी का अपमान भी किया है. यह सुनकर दशानन ने अपने सिपाहियों को हनुमान को मारने का आदेश दिया. இந்த மண்டோதரி முதலான அரசிகள் எல்லோரும் தசானனிடம் சென்று நடந்ததை கூற தசானனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. உடனே அவன் தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆணையிட்டு, நீ சென்று ஹனுமானை கொன்று விடுங்கள் என்று படை வீரர்களை அனுப்புகிறான். படை வீரர்கள் எல்லாம் ஹனுமானை கொல்வதற்காக அங்கு வருகிறார்கள். ஆனால் ஹனுமான் அந்த நேரத்தில் தன்னிடம் எதுவும் ஆயுதம் வைத்திருக்கவில்லை. எனவே அங்கிருந்த அந்த பூங்காவில் இருந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் பிடுங்கி வேரோடு அதன் மூலமாகவே அவர்களை சண்டையிட்டு துரத்தி விடுகிறார். இதனால் அக்கம் பக்கம் இருந்த கட்டிடங்கள் எல்லாம் கூட அதிர்ந்து போயின, சில விழுந்தும் போயின. இந்த வேரோடு மரத்தை பிடுங்கியதன் காரணமாக கட்டிடங்கள் அதிர்ந்து கீழே தரைமட்டமாயின. இப்படியெல்லாம் எவ்வளவு பேர் வீழ்த்தப்பட்டார்கள் ஹனுமானினுடைய இந்த சாகசத்தினால். அதன் பிறகு தேக்கர் மேகவாகன் ஒரு இந்திரஜித் சேனா சகித்தாய். அதன் பிறகு மேகவானனும் இந்திரஜித் இருவரும் படைகளோடு மீண்டும் ஹனுமானோடு போரிட வந்தனர்.
बहुत देर तक युद्ध करने के पश्चात इंद्रजित ने हनुमान को नागपास में जकड़ लिया और उसे पिता दशानन के पास ले गए. அதன் பிறகு இந்திரஜித் தனது நாகபாசத்தை பயன்படுத்தி அனுமானை கைது செய்து அதை தன்னுடைய தந்தையாகிய दशाननिடம் விட்டு செல்கிறார். हनुमान को देखकर दशानन बोले कि तुम अनेक बार यहाँ आए हो और सबके द्वारा पूज्य रहे हो, पर इस बार राजद्रोही बनकर आए हो, अतः तुम्हें दंड के योग्य हो. ஹனுமானை பார்த்த உடனே தசானன் சொல்கிறார், நீ பலமுறை இலங்கைக்கு வந்திருக்கிறாய், நண்பனாக வந்திருக்கிறாய், எல்லோரும் உன்னை போற்றி இருக்கிறார்கள், உன்னுடைய வீரத்தை மெச்சி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீ வந்தது தேச துரோகியாக நீ வந்திருக்கிறாய். எனவே உன்னை இப்பொழுது நாங்கள் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நீ தண்டிக்கத்தக்கவன் என்று दशानन சொல்லி, हनुमान बोले, तुम तो अपने कुल को डुबाने वाले हो, परस्त्री की तृष्णा से शीघ्र ही मृत्यु को प्राप्त करोगे. किसी ने उचित ही कहा है, विनाशकाले विपरीत बुद्धि. क्रोधित दशानन ने आदेश दिया कि इसे नगर में घुमाओ और तरह तरह के कष्ट दो. அதன் பிறகு ஹனுமான் சொல்கிறார், இப்பொழுது நீ இழிந்த செயலை செய்திருக்கிறாய், கீழ்த்தரமான செயலை செய்திருக்கிறாய். வேறொருடைய மனைவி அடைவதற்கு என்பது மிகவும் கீழ்த்தரமான பாப செயலாகும். அப்படிப்பட்ட செயலை செய்திருப்பதால் உனக்கு இப்பொழுது விநாசம் கண்டிப்பாக இருக்கிறது. விநாச சமயத்திலே உனக்கு இப்படிப்பட்ட விபரீதமான புத்தி வந்திருக்கிறது. எனவே நீ இதற்கு உண்டானதை பயனை நீ பெற்றே தீர்வாய் என்று சொல்ல தசானனுக்கு மேலும் கோபம் வருகிறது. உடனே ஆட்களை அனுப்பி இந்த ஹனுமானை நகரத்திலே சுற்ற விட்டு பல்வேறு விதமான கஷ்டங்களை இந்த ஹனுமானுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறான். அந்த ஆட்கள் எல்லோரும் ஹனுமானை பிடித்து கொண்டு இலங்கையில் சுற்றி தெருவாக பல்வேறு விதமான இன்னல்களை தருவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஹனுமான் சிறிது நேரத்திலேயே அவர்களிடமிருந்து விடுபட்டு नहर के महलादि को पैरों को चोट से गिराते हुए अपनी सेना के पास चले गए. அவர்களிடம் வந்து விடுபட்டு அந்த நகரத்தில் இருந்த பல்வேறு மாளிகைகளை வீடுகளை எல்லாம் தன்னுடைய காலாலேயே உதைத்து எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி விட்டு அங்கிருந்து படைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆகாய மார்க்கத்தில் சென்று விடுகிறார். इस प्रकार लंका को तहस नहस कर हनुमान किष्किंधापुर लौट आए और सुग्रीव को सभी समाचार सुनाए. सुग्रीव के साथ वे राम के पास गए. हनुमान ने राम को सीता की कुशलता के समाचार सुनाने के पश्चात सीता द्वारा दिया हुआ चूड़ामणि राम को दिया. राम ने सभी समाचार सुनने के पश्चात लंका प्रयाण का विचार बनाया, जिसे सुनकर सिंहनाद नामक विद्याधर ने कहा कि आप तो चतुर है, महाप्रवीण है, फिर भी युद्ध के लिए प्रयाण की बात आप कैसे सोचते हैं? हनुमान ने लंका में जाकर जो उपद्रव किए हैं उससे दशानन को हमारे प्रति वैसे ही क्रोध उत्पन्न हो गया है. सो अब अपनी मृत्यु हो तो आई समझो. वैसे हम तो आपके साथ हैं, पर ऐसा कार्य करना चाहिए जिसमें सबका हित हो. அதன் பிறகு ஹனுமான் படை வீரர்களை அழைத்து கொண்டு கிஷ்கிந்தாபுரம் செல்கிறார். கிஷ்கிந்தாபுரம் சென்று சுக்ரீவனிடம் அனைத்தையும் தெரிவித்து விடுகிறார், நடந்தவற்றையெல்லாம். அதன் பிறகு அங்கிருந்து ராமரிடம் சென்று ராமரிடம் சீதையினுடைய தகவலை எல்லாம், சீதை நல்ல முறையில் இருப்பதை எல்லாம் தெரிவித்து விட்டு சீதை தந்த அந்த சூடாமணி ரத்னத்தையும் ராமனிடம் கொடுக்கின்றாள். அதன் பிறகு ராமர் உடனே நாம் இலங்கையை நோக்கி பயணிக்க வேண்டும், படையெடுக்க வேண்டும் என்று சொல்லி ராமர் சொல்லும் பொழுது சிங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரன் இப்பொழுது மீண்டும் குறுக்கிடுகிறார். நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர், மிகுந்த திறமையுடையவர், புத்திசாலி, எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நாம் யுத்தம் செய்தால் அது மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். ஹனுமான் சென்று இலங்கையில் பல்வேறு உபத்திரவங்களை செய்து வந்ததால் இப்பொழுது தசானனன் மிகவும் கோபத்தோடு இருப்பார். எனவே அவனுடைய கோபத்திற்கு ஆளாவது என்பது நமக்கு மரணத்தை தழுவதற்கு சமமாகும். எனவே நாம் போரிடாமல் வேறு ஏதாவது செய்ய வேண்டுமே தவிர போர் செய்வது நமக்கு நன்மையை தராது என்று அந்த சிங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரன் சொல்கிறார். इसका जवाब देते हुए चंद्रमारीचि विद्याधर बोला कि तुम व्यर्थ ही डर रहे हो. हमारे साथ हनुमान सुग्रीव आदि बड़े बड़े विद्याधर राजा हैं और फिर हम नीति के साथ हैं. हमें अनीति अन्याय का विरोध करना ही चाहिए. அதை கேட்டு சந்திரமாரிச்சி என்று சொல்லக்கூடிய இன்னொரு வித்யாதரன், நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் அஞ்சுகிறாய், பயப்படுகிறாய்? நம்மிடம் என்ன வீரர்கள் குறைவா? ஹனுமான் இருக்கிறார், சுக்ரீவன் முதலான வித்யாதர அரசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாம் நியாய பக்கம் இருக்கிறோம்.
நியாயம் பக்கம் இருப்பதால் நமக்கு தான் வெற்றி கிடைக்கும், அநீதியை சார்ந்தவர்களுக்கு தான் தோல்வி ஏற்படும், நாம் அநீதியை சார்ந்தில்லை என்றெல்லாம் கூறி ஒரு வழியாக युद्धத்திற்கு அனைவரும் सम्मतिக்கிறார்கள்। इसके बाद राम लक्ष्मण समस्त विद्याधर राजाओं के साथ आकाश मार्ग से लंका की ओर चल पड़े और लंका के निकट स्थित हंसपुर नामक नगर में डेरा डालकर भामंडल के आने का इंतजार करने लगे। அதன் பிறகு ராமர் லக்ஷ்மணர் அனைவரும் வித்யாதர அரசர்களோடு ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு அருகில் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஹன்ஸ்புர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்திலே அனைவரும் தங்குகிறார்கள்। படை வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கு தங்குகிறார்கள்। அப்பொழுது பாமண்டலனுடைய வருகைக்காக அவர்கள் அங்கு தங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள்। பாமண்டலன் யாருன்றது உங்களுக்கு தெரியும், சீதையினுடைய சகோதரன்। गुणों को अवगुणों में परिणत होते पल भी नहीं लगता, पता नहीं कब कौन सी घटना अपने जीवन के सभी गुणों को अवगुणों में बदल दे। குணங்கள் அவகுணங்களாக மாறுவதற்கு, குற்றங்களாக மாறுவதற்கு நீண்ட நாள் தேவைப்படுவதில்லை। ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கக்கூடிய மனிதன் கூட ஏதோ ஒரு காரணத்தால் வினை பயனால் உடனே தீயவனாக மாறிவிடுகிறான்। இப்படித்தான் ராவணன் முதலில் மிகவும் நல்லவனாக இருந்தான், அனைவராலும் போற்றப்பட்டான், நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றி இருந்தான், ஜன பூஜை முதலானவற்றையெல்லாம் தவறாமல் செய்து கொண்டு வந்தான்। ஆனால் இப்பொழுது விதி பயன் அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது। எனவே யார் எப்பொழுது எப்படி மாறிவிடுவார்கள் என்பதை நம்மால் அறுதிட்டு சொல்ல முடியாது। அவரவர்கள் வினைப்பயனுக்கு ஏற்ப இப்படிப்பட்ட மாறுதல்கள் எல்லாம் வந்து சேருகின்றன। ஆக நல்லவனாக இருந்தவன் இப்பொழுது இப்படிப்பட்ட தீய செயலை செய்ததன் காரணமாக அனைவராலும் எழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான், தண்டிக்கத்தக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான்। இப்படியாக இந்த 13வது நாள் கதை முடிவு பெறுகிறது। அடுத்து 14ஆம் நாள் கதையை இப்போது பார்க்கலாம்। दशानन को युद्ध अभिष्ट नहीं था, पर पास आए शत्रु सेना की अवहेलना भी उचित नहीं थी, अतः वे भी युद्ध की तैयारी करने लगा। உண்மையில் தசானனன் போர் தொடுக்க விரும்பவில்லை இந்த சூழ்நிலையில்। ஆனால் இப்பொழுது எதிரியின் படை அருகில் வந்து விட்டது, இனி போர் செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவனும் போர் புரிவதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான்। भाई के युद्ध के लिए उद्यत देखकर विभीषण उन्हें समझाते हुए बोले कि परस्त्री के कारण आपकी निर्मल कीर्ति पल भर में नष्ट हो जाएगी, अतः आप राम को सीता को सौंप दो, इसमें कोई दोष भी नहीं है। इस प्रकार के अनेक तर्कों द्वारा विभीषण ने दशानन को समझाने का भरसक प्रयास किया। அதன் பிறகு விபீஷணன் தன்னுடைய அண்ணன் தசானனிடம் இந்த போர் தேவையில்லை, நீ சீதையை திருப்பி அனுப்பிவிடு, இவ்வாறு அனுப்புவதால் நமக்கு எந்தவித இழிவும் ஏற்படாது, நீ இதற்காக போர் புரிந்தால்தான் நமக்கு இழிவு ஏற்படும், அதனால்தான் நமக்கு களங்கம், நம்முடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும், எனவே சீதையை திருப்பி அனுப்பிவிடுவதில் எந்தவித களங்கமோ இழிவோ நமக்கு ஏற்படாது என்றெல்லாம் எவ்வளோ விதத்திலே தசானனுக்கு விபீஷணன் எடுத்து சொல்கிறான்। ஆனால் அதெல்லாம் दशानन கேட்கும் நிலையில் இல்லை। அதை கேட்டவுடன் विभीषण की बात सुनकर दशानन मन में विचार करते हैं कि इस समय शत्रु के उपस्थित होने पर मेरा सहोदर मेरा दायां हाथ मेरा साथ नहीं दे रहा है, उल्टे मुझे समझा रहा है। அவனுக்கு விபீஷணன் மீது சந்தேகம் இருக்கிறது। ராவணனுக்கு எதிரி நம் எல்லைக்குள் வந்து விட்டார்கள், எதிரிகள் வந்த பிறகும் நீ இப்படி விட்டுவிடு, இது தேவையில்லை, போர் தேவையில்லை என்று சொல்கிறான் என்றால் இவன் எனக்கு வலது கையாக இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஆனால் என்னுடைய சகோதரனை எனக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை செய்கிறான், ஒருவேளை இவனுடைய எண்ணமும் அங்கு சென்று சேர வேண்டும் என்றோ இருக்கிறதோ என்னவோ, இப்படிப்பட்டவனை நான் என்னுடன் அமர்த்தி கொண்டு நான் போர் புரிந்தால் உண்மையில் இவன் தன்னுடைய பேச்சால் என்னுடைய மற்ற மகன்களையும் பானுகர்ணன் சகோதரனையும் இவன் தன்வயப்படுத்திக் கொள்வானோ என்னவோ, பிறகு போரில் எனக்கு துணை நிற்பவர்கள் யாரும் இல்லாமல் போய்விடும் என்று கருதி இவனின் இப்பொழுதே நம்மை விட்டு பிரித்து வைப்பதுதான் நல்லது, நம்முடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அறிந்து கொள்வானோ என்னவோ, இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக தசானனன் விபீஷணன் மீது சந்தேகப்படுகிறான்। எனவே இவனோடு நாம் உறவு இப்பொழுது வைத்துக் கொள்வது சரியாக இருக்காது என்று சொல்கிறான்। அதோடு மட்டுமல்ல, அப்படி அவன் சந்தேகப்படுவதற்கு மேலும் சில காரணங்கள் கூட। ஏனென்றால் ஹனுமானை மிகவும்
கௌரவத்தோடு வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஹனுமானுக்கு சீதை இருக்கக்கூடிய இடத்தையும் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தசானனுக்கு மேலும் சந்தேகம் அதிகரிக்கிறது. நம்மை கேட்காமலேயே, நம்மிடம் ஒப்புதல் வாங்காமலேயே எதிரியை அழைத்து செல்வது, எதிரிக்கு சீதை இருக்கும் இடத்தை காட்டுவது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மகன்களையும் தன்மைப்படுத்தி கொண்டால் இன்னும் நமக்கு சிக்கல் அதிகமாகிவிடும். எனவே இவனை நாம் तनिपड़ती வைப்பதுதான் நல்லது என்பதாக கருதுகிறார். इस प्रकार निर्णय कर दशानन ने विभीषण से कहा, मैं अर्धचक्री दशानन जिसने शत्रु को झुकाना सीखा है, शत्रु के समक्ष झुकना नहीं, उसे तू झुकने की सलाह दे रहा है। तो मेरा भाई नहीं दुश्मन है, जा मेरी आंखों के सामने से दूर हो जा, उसी के साथ रह जिसका कि तू बनकर आया है। அப்பொழுது அந்த தசானனன் விபீஷணனை பார்த்து சொல்கிறான், நான் ஒரு அர்த்தச்சக்ரி. அதாவது அர்த்தச்சக்ரி என்றால் உங்களுக்கு தெரியும், 3 கண்டத்துக்கு நான் அதிபதி. அப்படி 3 கண்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய என்னை நீ, நான் இதுவரை யார் முன்பும் தலை குனியவில்லை, ஆனால் நீ சாதாரண ஒரு மனித குலத்து அரசன் முன்பாக என்னை தலைகுனிய சொல்கிறாய். இப்படிப்பட்ட யோசனை சொல்வதற்காகத்தான் நீ என்னுடைய தம்பியாக இருக்கிறாயா? இது உனக்கே நன்றாக இருக்கிறதா? இப்படி நீ சொல்வது எப்படி சரியாகும்? எனவே இனி நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை, நீ அங்கேயே செல். நீ யார் பக்கம் பேசி கொண்டிருக்கிறாயோ, யாருக்காக பரிந்துரைக்கிறாயோ, நீ அவரிடமே செல்லலாம், இனி என்னோடு இருக்க வேண்டாம் என்று கோபத்தோடு விபீஷணனை அங்கிருந்து விரட்டி விடுகிறான் தசானன். स्वाभिमानी विभीषण अपनी 30 अक्षौहिणी सेना सहित तुरंत लंका से निकलकर राम के पास पहुंचे। அப்பொழுது விபீஷணன் தன்னுடைய 30 அட்சௌகிணி சேனையோடு தனியா போல, தன்னுடைய படை வீரர்கள், அவனை சார்ந்த படை வீரர்கள் 30 அட்சௌகிணி எண்ணிக்கை கொண்டது. அப்படிப்பட்ட 30 அட்சௌகிணி சேனையோடு அவன் இலங்கையிலிருந்து புறப்பட்டு ராமர் இருக்கும் இடத்தை அடைந்து விடுகிறார். दूर से विभीषण को आता देखकर पहले तो वानर वंशियों की सेना कांपी, फिर कुछ संभलकर सभी योद्धाओं ने हथियार उठा लिए। தொலைவில் இருந்து விபீஷன் வருவதை அறிந்த அந்த வானர வம்சத்தை சார்ந்த வீரர்கள் எல்லோரும், சுக்ரீவன் முதலானவர்கள் எல்லாம் போருக்காக வருவதாக கருதி முதலிலே பயந்தார்கள், அச்சமடைந்தார்கள். அதன் பிறகு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைவரும் ஆயுதத்தை ஏந்தி கொண்டார்கள். फिर विभीषण के भेजे गए दूत के शांति वचन सुनकर वे निश्चिंत हो गए. அதன் பிறகு தூதுவனை விபீஷணன் அனுப்புகின்றான். நான் எதற்காக வந்திருக்கிறேன், நான் யார் என்ற தகவலை ராமருக்கு தெரிவிப்பதற்காக தூதுவனை அனுப்புகின்றான். அந்த தூதுவன் வந்து, நான் போருக்காக வரவில்லை, அமைதிக்காகத்தான் வந்திருக்கிறேன் என்ற தகவலை தெரிந்தவுடன், तभी एक मंत्री ने राम को सलाह दी, हो सकता है कि यह दशानन की कोई चाल हो, क्योंकि राजाओं की चेष्टा विचित्र होती है। बाद में गुप्तचरों द्वारा यह जानकारी मिलने पर कि जिस दिन से दशानन ने सीता हरी है, तभी से उन दोनों भाइयों में मतभेद हो गया था, जो कि अभी चरम सीमा पर पहुंचकर विभीषण के निष्कासन का कारण बना है। हनुमान द्वारा भी विभीषण के पक्ष में बोलने पर राम ने उन्हें अपनी सेना में शामिल कर लिया और लंकाधिपति बनाने का आश्वासन दिया. அதன் பிறகு இந்த தூதுவன் சொல்ல கேட்டாலும் ஒரு அமைச்சனுக்கு ஒரு சந்தேகம், இது ஒருவேளை தசானன் ஏதோ அவனுடைய செயலாக இருக்குமோ என்னவோ, நம்மோடு ஒப்பந்தம் செய்வது போல காட்டிக்கொண்டு நம்மிடையே வந்து நம்முள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிந்து வருவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை தசானன் நடத்தியிருக்கிறானோ என்னவோ என்ற ஒரு சந்தேகம் ஒரு அமைச்சனுக்கு வருகிறது. அதன் பிறகு ஒற்றர்களை அனுப்புகிறார்கள். ஒற்றர்கள் எல்லாம் சென்று இலங்கையில் நடந்ததை எல்லாம் தெரிந்து வருகிறார்கள். அவர்கள் தெரிந்து வந்த பிறகு தசானனுக்கும் விபீஷனுக்கும் சீதை இலங்கையை சென்ற நாளிலிருந்தே, இலங்கையை அபகரித்து சென்ற நாளிலிருந்து இருவருக்கும் கருத்து வேற்றுமை இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த ஒற்றர்கள் வந்து அந்த தகவலை சொல்கிறார்கள். சீதை அங்கு சென்ற, இலங்கைக்கு சென்ற உடனேயே விபீஷணனுக்கும் ராவணனுக்கும் கருத்து வேற்றுமை நிலவுகிறது என்று. அதே நேரத்தில் ஹனுமானும் இப்பொழுது இலங்கை சென்று வந்த பிறகு அங்கு இருந்த நிலவரத்தை எடுத்து சொல்ல, அதன் பிறகு முழுமையாக நம்பி விபீஷணனை சேர்த்து கொள்கிறார்கள். சேர்த்து கொண்ட பிறகு ராமர் சொல்கிறார், நான் உன்னை
இந்த இலங்கைக்கே அரசனாக வாழ்த்துகிறேன் என்று ஒரு उर्दी मொழியை அளிக்கிறார் रामर विभीषणனுக்கு। इस प्रकार 8 दिन हंस नगर में रहकर उन्होंने लंका की ओर प्रयाण किया। இப்படி 8 நாட்கள் வரை அந்த ஹன்ஸ் நகர் என்று சொல்லக்கூடிய இலங்கைக்கு அருகில் இருந்த ஒரு நகரத்திலே தங்கி இருந்தார்கள்। அதன் பிறகு பாமண்டலனும் வந்து சேர்க்கிறார்। அதன் பிறகு அவர்கள் எல்லோருமாக இலங்கையை நோக்கி பயணிக்கிறார்கள், இலங்கையுள் செல்கிறார்கள்। लंका के समीप पहुंचने पर उन्होंने रणभेरी बजाई। लंका से युद्ध के लिए सर्वप्रथम हस्त प्रहस्त निकले। तदनंतर इंद्रजित, मेघनाथ, भानुकर्ण, दशानन आदि योद्धा भी अपनी अपनी सवारी पर आए। பிறகு இவர்கள் இலங்கைக்கு உள் சென்று அந்த போர் முழக்கத்தை இடுகிறார்கள்। பேரி முழங்கி போரை அறிவிக்கிறார்கள்। போரை அறிவித்தவுடனேயே இலங்கையிலிருந்து முதலில் ஹஸ்தன் பிரஹஸ்தன் இருவரும் வருகிறார்கள்। அதன் பிறகு இந்திரஜித், மேகநாதன், அதன் பிறகு பானுகர்ணன், அதன் பிறகு தசானன், இப்படியாக ஒவ்வொருவராக போருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள்। दोनों सेनाओं में भयानक युद्ध हुआ। இரண்டு படை வீரர்களுக்கும் இடையிலே, இருதரப்புக்கும் இடையிலே பயங்கரமான போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது। जिसमें अनेक योद्धाओं के साथ साथ नल व नील द्वारा हस्त प्रहस्त वीर गति को प्राप्त हुए। இருபுறமும் மிகுந்த சேதாரம் ஏற்படுகிறது, படை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள்। இதற்கிடையிலே நலன் நீலன் இருவரும் हस्त प्रहस्तर அந்த ராவணனை சார்ந்த हस्त प्रहस्तर இருவரையும் கொன்று வீரகதிக்கு அனுப்பி விடுகிறார்கள்। हस्त प्रहस्त के दिवंगत होने पर दूसरे दिन दशानन की सेना ने क्रोधित होकर द्विगुण उत्साह से युद्ध किया। हस्त प्रहस्தன் இருவரும் கொல்லப்பட்டதை அறிந்த பிறகு தசானனன் மறுநாள் போரில் மிகவும் அந்த படை வீரர்கள் வேகத்தோடு செயல்பட்டு மிகவும் தீவிரமாக போர் செய்ய இறங்கினார்கள்। फलस्वरूप इंद्रजीत ने सुग्रीव को, मेघनाथ ने भामंडल को नागपास में और भानुकर्ण ने हनुमान को भुजाओं में बांध लिया। அவர்கள் வேகத்தோடு போர் புரிந்ததன் காரணமாக, அந்த தீவிரத்தின் காரணமாக இந்திரஜித் அதாவது தசனுடைய மகன் சுக்ரீவனையும் மேகநாதன் பாமண்டலனையும் நாகபாசத்தால் கட்டிவிட்டார்கள்। பானுகர்ணன் ஹனுமானை கைப்பிடியில நன்கு விடுவித்து செல்ல இயலாத அளவிற்கு மிகவும் வலிமையாக ஹனுமாரை தன்னுடைய கைப்பிடியிலேயே சிக்க வைத்துக் கொண்டான் பானுகர்ணன்। இப்படி மூவரும் எதிரிகள் பிடிபட்டு விட்டனர்। यह देखकर विभीषण ने राम लक्ष्मण से उन्हें बचाने का अनुरोध किया। இதை பார்த்த உடனே விபீஷணன் ராமர் லக்ஷ்மணனிடம் சென்று இவர்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டுகிறான்। अभी इनमें बातचीत चल ही रही थी कि अंगद ने भानुकर्ण का उत्तरासन हटा दिया। அப்பொழுது இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த அங்கதன் சென்று பானுகர்ணனுடைய மேல் போட்டிருந்த அந்த அங்க வஸ்திரத்தை அவன் விலக்கி விடுகிறான்। அந்த அங்க வஸ்திரம் விலகிய உடனேயே பானுகர்ணன் வெட்கப்பட்டு தன்னுடைய துணியை பற்றுவதற்காக முயற்சிக்கும் போது ஹனுமான் பானுகர்ணனுடைய பிடியிலிருந்து விடுபட்டு விடுகிறார்। இப்படி பானுகர்ணன் ஹனுமான் பிடிப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய துணியை பிடிக்க முயற்சி செய்கிறார்। இப்படியாக ஹனுமான் விடுவிக்கப்படுகிறார்। சுக்ரீவா பாமண்டலுக்கு பச்சானே விபீஷன் ஆகிய படை। அப்பொழுது சுக்ரீவனையும் பாமண்டலையும் விடுவிப்பதற்காக விபீஷணன் முன்னேறி செல்கிறான்। विभीषण को देखकर इंद्रजित और मेघनाथ मन में सोचते हैं कि ये हमारे पिता के समान है, इन पर हथियार उठाना उचित नहीं है। அப்பொழுது இந்திரஜித்தும் மேகநாதனும் யோசிக்கிறார்கள், விபீஷணன் நமக்கு தந்தைக்கு ஒப்பானவர், சிறிய தந்தையாக இருந்தாலும் தந்தை போன்றவர் தான் நமக்கு, அவர் முன்பாக நாம் போர் புரிவது சரியாக அமையாது, எனவே நாம் போர் வாழ் ஏந்துவதற்கு இது சரியான தருணம் அல்ல என்று சொல்லி அவரிடம் काका के सामने भगाने में दोष नहीं है, भामंडल और सुग्रीव तो मर ही जाएंगे, अतः काका का सामना नहीं करना चाहिए। இப்படியாக அவர் நமக்கு சிற்றப்பா, தந்தைக்கு ஒப்பானவர், அவர் முன்பு நாம் அவரை எதிர்த்து போர் செய்வது நமக்கு நல்லதில்லை, எனவே அவர் முன்பாக நாம் சென்று விடுவது என்பது அது கோழைத்தனமாகவும் ஆகாது என்று கருதி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த
சுக்ரீவனும் பாமண்டலனும் ஏறக்குறைய இறந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவர்கள் இறந்தே போவார்கள். எனவே நாம் இப்பொழுது போரை நிறுத்திவிட்டு சென்று விடலாம் என்று அவர்கள் இருவரும் சென்று விடுகிறார்கள். இப்படி இன்றைய தினம் போரும் அதோடு நின்று விடுகிறது. भामंडल व सुग्रीव को बेहोश देखकर राम ने गरुणेन्द्र को याद किया। अवधि ज्ञान से राम लक्ष्मण की परेशानी जानकर गरुणेन्द्र ने चिंता वेग नामक विद्याधर को 2 विद्याएं देकर भेजा, जिसने आकर राम को सिंहवाहिनी और लक्ष्मण को गरुड़ वाहिनी विद्या दी। साथ ही जलबाण, अग्निबाण, पवनबाण आदि अनेक दिव्यास्त्र भी दिए। அதன் பிறகு பாமண்டலன் சுக்ரீவன் இருவரும் மயக்கமுற்ற நிலையில் இருப்பதை கண்ட ராமன் கருணேந்திரனை நினைக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கருணேந்திரன் ஏற்கனவே ராமரிடம் ஒரு தேவன், நான் இங்க அதாவது இந்திரன், எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்பொழுது என்னை நினைத்தால் நான் உடனே வந்து உதவி செய்கிறேன் என்று கூறியது உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த கருணேந்திரனை இப்பொழுது ராமர் உதவிக்கு அழைக்கிறார். அப்பொழுது அழைக்கும் பொழுது கருணேந்திரனுக்கு தன்னுடைய அவதி ஞானத்தால் யாரோ நம்முடைய உதவியை கேட்கிறார்கள் என்று எண்ணி உடனே ராமருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை அறிந்து சிந்தாவேகன் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரனிடம் 2 வித்தைகளை தந்து அனுப்புகிறார். அதிலே அந்த சிந்தாவேகன் வந்து ராமருக்கு சிங்கவாகினி என்ற வித்தையையும் லக்ஷ்மணருக்கு கருடவாகினி என்ற வித்தையையும் அளிக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் ஜலபானம், அக்னிபானம், பவனபானம் என்று சொல்லக்கூடிய திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் அவன் ராமருக்கும் लक्ष्मण अलिकिன்றான். लक्ष्मण ने गरुड़वाहिनी विद्या से भामंडल व सुग्रीव को नागपास से मुक्त कराया. லக்ஷ்மணன் அந்த கருடவாகினி வித்தையை கொண்டு நாகபாசத்தால் கட்டப்பட்டிருந்த பாமண்டலன், சுக்ரீவன் இருவரையும் விடுவிக்கின்றார். फिर सबने मिलकर जिनेन्द्र वंदना की. அதன் பிறகு எல்லோருமாக சேர்ந்து பகவானை வணங்கினார்கள். अगले दिन जब राक्षस वंशियों की सेना ने वानरों की सेना को भयभीत कर दिया, तब विभीषण वानर वंशियों को धैर्य बंधाते हुए युद्ध को उद्यमी हुए. பிறகு மீண்டும் மறுநாள் போர் மீண்டும் மூழ்கிறது. அந்த போரில் ராட்சச வம்சத்தை சார்ந்த படை வீரர்கள் எல்லாம் வானர வம்சத்தை சார்ந்த படை வீரர்களை மிகவும் அச்சுறுத்தினார்கள். அந்த போர் மிகவும் பயங்கரமாக இருந்தது. விபீஷணன் வானர படை வம்சத்தை சார்ந்த படை வீரர்களுக்கு தைரியத்தை சொல்லி, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நாம் எதிரியை வென்று விடலாம் என்றெல்லாம் தைரியம் மூட்டி இருவருமா இந்த 2 தரப்பு படை வீரர்களும் போர் புரிகிறார்கள். दशानन ने जब अपने सामने विभीषण को देखा तो बोले कि तुम मेरे हो मारने की योग्य नहीं हो, इसलिए मेरे सामने से दूर हो जाओ. அப்பொழுது தசானனன் விபீஷணனை பார்க்கிறான். விபீஷணனை பார்த்தவுடன், நீ என்னுடைய தம்பி, வயதில் சிறியவன், உன்னோடு நான் போர் புரிய எனக்கு விருப்பம் இல்லை, நீ இங்கிருந்து விலகிச் செல் என்று சொல்கிறார். इस पर विभीषण ने दशानन से कहा कि तू मोह से उन्मत्त है, तेरी मृत्यु नजदीक है. इस प्रकार के अपशब्द सुनकर दशानन का क्रोध भड़क उठा. उन्होंने विभीषण पर वार कर दिया. दोनों में घमासान युद्ध होने लगा. दोनों ने एक दूसरे के रथ, छत्र, ध्वजा आदि तोड़ डाले. அதன் பிறகு விபீஷணன் என்ன சொல்ற, உனக்கு இப்பொழுது நீ உன்னுடைய புத்தியை இழந்து விட்டாய், நீ பித்து பிடித்தவன் போன்றாகிவிட்டாய், உனக்கு மரணம் அருகிலேயே வந்து விட்டது, ஆகையினால் நீ போருக்கு தயாராக என்று சொல்ல, உடனே தசானனன் இதை கேட்டவுடன் மிகவும் வெகுண்டெழுந்து விபீஷணனோடு பயங்கரமான போர் புரிகிறான். இருவருக்கும் இடையிலே பயங்கரமான போர் மூழ்கிறது. இருவரும் ஒவ்வொருவருடைய ரதத்திலிருந்து அந்த கொடை மற்றும் இந்த குடை இவற்றெல்லாம் ஒவ்வொன்றாக ராவணனும் விபீஷணனும் அவரவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் விபீஷணன் ராவணனுடைய ரதத்தில் இருந்த கொடையையும் வீழ்த்து, அதே போல ராவணனும் விபீஷணனுடைய ரதத்தில் இருந்த குடை ஆகியவற்றை வீழ்த்து உடைத்து தள்ளுகிறார்கள். इसी प्रकार राम भानु करने से लक्ष्मण इंद्रजीत से परस्पर युद्ध करने लगे. அதே போல ராமர் பானுகர்ணனோடும் லக்ஷ்மணர் இந்திரஜித்தனோடும் போர் புரிகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் எதிரெதிரே நின்று கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரஜித் ने लक्ष्मण पर तामस बाण चलाया. அப்பொழுது இந்திரஜித்
லக்ஷ்மணன் மீது தாமச பானம் என்று சொல்லக்கூடிய, தாமச பானம் என்றால் இருளை கக்கக்கூடியது, இருளாகிவிடும், அந்த இடமே போர் பூமியே இருளாகிவிடும். அப்படிப்பட்ட இருளை கக்கக்கூடிய ஒரு பானத்தை செலுத்த லக்ஷ்மணன் அதை சூரிய பான से उसका निराकरण किया. லக்ஷ்மணன் தன்னிடம் இருந்த சூரிய பானத்தின் மூலமாக அந்த இருள் பானத்தை விலக்கி வெளிச்சத்தை உருவாக்கிவிட்டார். फिर इंद्रजित ने आशीर्विष नामक नागबाण चलाया. அதன் பிறகு இந்திரஜித் ஆசீர்விஷம் என்று சொல்லக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த ஒரு நாகபானத்தை செலுத்த जिसका निराकरण लक्ष्मण ने गरुड़ बाण से किया. அதை விலக்குவதற்காக லக்ஷ்மணன் கருட பானத்தை பிரயோகிக்க அந்த நாகபானம் ஓடிவிட்டது. लक्ष्मण ने इंद्रजित पर नागबाण चलाया जिससे वह बेहोश हो गया. அதன் பிறகு இந்த लक्ष्मण ने इंद्रजित पर नागबाण चलाया. लक्ष्मणन इंद्रजित மீது நாகபானத்தை விட जिससे वह बेहोश हो गया. அதனால் அந்த இந்திரஜித் மயக்கமுற்றான். राम ने भी भानुकर्ण को बेहोश कर दिया. அதே போல ராவணன் भानुकर्णन மீது அம்பை விட்டு அவரை भानुकर्णனை மயக்கமறச் செய்தார். दोनों को बांधकर रथ में डालकर उन्हें विराधित व भामंडल को सौंप दिया. இப்படி இருவரும் லக்ஷ்மணன் இந்திரஜித்தையும் ராமர் பானுகரனையும் ரதத்திலே கட்டி கொண்டு போய் விராதித்தனிடமும் பாமண்டலிடமும் அவங்களை ஒப்படைத்து விடுகிறார்கள். इसी समय दशानन ने विभीषण पर त्रिशूल चलाया. இந்த நேரத்தில் தசானனன் விபீஷணன் மீது திரிசூலத்தை செலுத்துகிறான். जिसे लक्ष्मण ने बीच में ही रोक दिया. அந்த திரிசூலத்தை லக்ஷ்மணன் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி விடுகிறார். अतः क्रोधित होकर दशानन ने लक्ष्मण पर अमोघ क्षेपा शक्ति चलाई. அதன் பிறகு தசானனனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. எனவே தசானனன் இந்த தரணேந்திரன் கொடுத்த அந்த அமோக க்ஷேபா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி, தரணேந்திரன் அங்க கைலாச மலையிலே ராவணனுக்கு கொடுத்த சக்தி அது. அந்த சக்தியை लक्ष्मणन மீது பிரயோகிக்க लक्ष्मणन மயக்கமுற்று விடுகிறான். ये देखकर राम ने अनेक प्रकार के अस्त्र चलाए पर दशानन पर उसका कोई असर न देखकर वह दशानन से बोले कि तो दीर्घायु लगता है. அதன் பிறகு ராமர் பல்வேறு ஆயுதங்களையும் பானங்களையும் தசானன் மீது செலுத்தினாலும் அந்த ஆயுதங்களால் பானங்களால் தசானனுக்கு எந்த வித விளைவும் ஏற்படவில்லை. அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதை கண்ட ராமர், நீ இன்னும் சில நாள் உயிரோடு இருப்பாய் போல் தெரிகிறது. எனவே இப்பொழுது நான் போரை இதோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய லக்ஷ்மணனுடைய நிலை என்ன என்று எனக்கு புரியவில்லை. லக்ஷ்மணன் ஒருவேளை இறக்கும் தருவாயில் இருந்தால் இறப்பதற்குள்ளாக, மரணத்திற்குள்ளாக நான் லக்ஷ்மணனை பார்த்தே ஆக வேண்டும். எனவே இப்பொழுது நீ போரை நிறுத்தி கொள்ளலாம் நாம் என்று சொல்ல, அதன் பிறகு அந்த ராவணனும், பொதுவாக ராவணன் ஆயுதம் இல்லாதவர் மீது போர் தொடுப்பது அல்லது பெண் அல்லது மிகவும் வயதில் மூத்தவர்கள், முனிவர்கள் அல்லது பைத்தியக்காரர்கள் அல்லது விலங்குகள், பறவைகள் அல்லது மயக்கமுற்றிருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அல்லது நோயால் பிடிக்கப்பட்டவர்கள் அல்லது தன்னிடம் சரணம் கேட்டு தஞ்சம் கேட்டு வந்தவர்கள், அடைக்கலம் கேட்டு வந்தவர்கள், இவர்கள் போன்ற யாரெல்லாம் மிகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது எப்பொழுதும் ஆயுதத்தை பிரயோகிப்பதில்லை. இது ராவணன் எப்பொழுதுமே பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கை முடிவாகும். எனவே இப்பொழுது ராமரிடம் ஆயுதம் இல்லாத நிலையிலும் ராமரே போரை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது ராவணன் அதற்கு சம்மதம் தெரிவித்து போரை முடித்துக் கொண்டு சென்று விடுகிறார். அதன் பிறகு ராவணன் தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விடுகிறான். அரண்மனைக்கு சென்ற பிறகுதான் தெரிகிறது அவனுக்கு இந்திரஜித்தும் பானுகர்ணனும் இவர்கள் பிடித்து வைத்திருப்பது அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது. அதை கேட்டவுடனே அவனுக்கு மிகுந்த கவலை ஏற்படுகிறது. இங்கு राम ने लक्ष्मण के मरने पर स्वयं भी लक्ष्मण के साथ अग्नि में प्रवेश करने का संकल्प किया. இங்கு லக்ஷ்மணனை வந்து பார்த்த ராமன், ஒருவேளை லக்ஷ்மணன் இறந்து விட்டால் நானும் நெருப்பில் குதித்து நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்பதாக சிந்திக்கிறார். अतः सुग्रीव आदि राजाओं को बुलाकर उन्होंने कहा कि मुझे लक्ष्मण के बिना कुछ भी अच्छा नहीं लगता. अब मुझे सीता से भी प्रयोजन नहीं. आप लोगों ने मेरी बहुत सहायता की है. अब तुम अपने अपने घर जाओ.
அப்பொழுது சுக்ரீவன் முதலான அனைவரையும் அழைத்து ராமர் சொல்கிறார், இனி எனக்கு நான் உயிர் வாழ்வதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. லக்ஷ்மணன் இன்றி நான் உயிர் வாழ மாட்டேன். எனக்கு இனி சீதை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. என் தம்பி லக்ஷ்மணன் உயிரோடு இல்லை என்றால் நானும் உயிர் வாழ்வது எந்த விதத்திலும் பயனற்றது என்று கூறி, நீங்கள் எல்லாம் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறீர்கள், இந்த உதவி என்னால் மறக்க முடியாது. ஆனால் இனி நீங்கள் உங்கள் அவரவர்கள் ராஜ்யத்திற்கு திரும்பி சென்று விடுங்கள் என்பதாக ராமர் எல்லோரையும் அழைத்து சொல்கிறார். அப்பொழுது जाम्बुनद उन्हें समझाते हुए कहने लगे कि आप महाधीर वीर हैं, आपको इस प्रकार से विलाप करना उचित नहीं है. आपके भाई नारायण हैं, वे मर नहीं सकते. அப்பொழுது ஜாம்புனதன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சன் ராமருக்கு ஆறுதல் கூறி சொல்கிறார், நீங்கள் மிகவும் மாவீரர், எல்லா விதத்திலும் சிறந்தவர், எல்லா பண்புகளையும் உடையவர். இப்போது இந்த சிறிய ஒரு இடையூறுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் அழுது புரள்வது சரியாக இல்லை. இப்படி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய தம்பி லக்ஷ்மணன் அவர் நாராயணன் ஆவார், வாசுதேவர் ஆவார். அவர் இவ்வாறு இறப்பது என்பது உண்மையில் இயலாத ஒன்றாகும். அவர் இறக்கவில்லை. அபிவே சக்தி லக்னேசே பேகோஷோகியம், அவர் மீது சக்தி பாய்ச்சியதன் காரணமாக இப்பொழுது ஒரு மயக்க நிலையில் தான் இருக்கிறாரே தவிர அவர் இன்னும் மரணத்தை தழுவவில்லை. அவர் மரணிக்கவும் மாட்டார் என்று ராமருக்கு அந்த जाम्बुनदन आरुदल சொல்கிறார். अतः हमें शक्ति को निकालने का उपाय करना चाहिए, क्योंकि सूर्य उदित होने पर उनके जीने में संशय हो जाएगा. अभी किसी भी व्यक्ति को उनका स्पर्श नहीं करने दिया जाए. இப்பொழுது லக்ஷ்மணரை எப்படி நாம் காப்பாற்றுவது அதை பற்றி தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர இப்படி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் சூரிய உதயம் வந்த பிறகு அவர் உயிரோடு இருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. எனவே விரைவாக அவரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும். இப்பொழுது அவர் யாரும் அருகில் சென்று தொடக்கூடாது என்றெல்லாம், தொட்டால் அந்த சக்தி தொடுபவர்களுக்கும் வந்துவிடும். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே நாம் அவரை எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டும். अतः प्रमुख व्यक्तियों को सुरक्षा की दृष्टि से लक्ष्मण के चारों तरफ बैठा दिया. सब सतर्क होकर लक्ष्मण की सुरक्षा कर ही रहे थे कि भामंडल ने एक अजनबी को आते देखा. அப்பொழுது அனைவரும் லக்ஷ்மணனுடைய பாதுகாப்புக்காக தூரத்தில் நின்று லக்ஷ்மணனை பாதுகாத்து ஒவ்வொரு க்ஷணமும் எப்படி எல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை கண்காணித்துக் கொண்டு ரொம்ப தீவிரமாக பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் பாமண்டலன் யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத, முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவரை வருவதை கண்டு கேட்கிறார், நீங்கள் யார் என்ன என்று. उससे पूछताछ करने पर पता चला है कि वह राम के दर्शन का अभिलाषी है और लक्ष्मण के जीने का उपाय वह बता सकता है. अतः भामंडल उस व्यक्ति को तत्काल राम के पास ले गए. நீ யார், ஏன் இங்க வந்தா என்று பாமண்டலன் அந்த நபரிடம் வினவ, அந்த நபர், நான் ராமரை பார்க்க வேண்டும், ராமரை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். லக்ஷ்மணன் மயக்கமுற்றதை அறிந்து நான் லக்ஷ்மணனை காப்பாற்றுவதற்காக வழி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்ல, உடனே பாமண்டலன் அந்த நபரை அழைத்து கொண்டு ராமரிடம் செல்கிறார். राम को अपना परिचय देते हुए उसने कहा कि मैं देवगीत नगर के राजा का पुत्र हूँ. मैं एक दिन आकाश में से जा रहा था. सहस्रवजय नामक राजकुमार से मेरा युद्ध हुआ. அப்பொழுது அந்த நபர் சொல்கிறார், அறிமுகம் இல்லாத நபர், நான் தேவகீத் என்று சொல்லக்கூடிய நகரத்தினுடைய அரசனுடைய மகன். நான் ஒரு முறை ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சஹஸ்ரவஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசகுமாரன் நோடு எனக்கு யுத்தம் ஏற்பட்டது, போர் நிகழ்ந்தது. உஸ்னே முஜே சண்டரவா நாமக் சக்தி மாறி, அப்பொழுது அவன் சண்டரவா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி என் மீது பாய்ச்சினான். जिससे बेहोश होकर मैं अयोध्या के महेंद्र नामक उद्यान में गिर पड़ा. அந்த சக்தி என் மீது செலுத்தப்பட்டதன் காரணமாக நான் மயக்கமுற்று அயோத்தியா நகரத்தில் உள்ள ஒரு மகேந்திர என்று சொல்லக்கூடிய ஒரு பூங்காவிலே, மகேந்திர பூங்காவிலே நான் விழுந்து விட்டேன். दूर से उद्यान में मुझे गिरता देखकर राजा भरत वहां आए. நான் தூரத்திலிருந்து அந்த பூங்காவில் விழுந்ததை கண்டு பரதன் தூரத்திலிருந்து நான் விழுவதை பார்த்த உடனே அந்த பூங்காவிற்கு வந்தார். उन्होंने मुझे चंदन के जल से लेप किया, जिससे शक्ति निकल गई. वह मेरा पहले जैसा रूप हो गया. அதன் பிறகு
அந்த பரதர் என் உடல் மீது ஒரு சந்தன நீரை தடவினார். அந்த சந்தன நீரை தடவிய உடனேயே அந்த சக்தி என் மீது செலுத்தப்பட்ட சக்தி ஓடிவிட்டது. நான் முன்பு போலவே ஆரோக்கியமாக எழுந்து நின்றேன். इस प्रकार भरत ने मुझे नया जन्म दिया. இப்படி பரதன் எனக்கு ஒரு புதிய பிறவியை தந்தார். राजा भरत से चंदन के उस जल की उत्पत्ति के बारे में पूछने पर उन्होंने बताया कि कुछ समय पूर्व हमारा देश उनके रोगों से ग्रसित हो गया था. நான் பரதனிடம் இந்த வியக்கத்தக்க சந்தன ஜலம் இது எப்படி கிடைத்தது, எப்படி உமக்கு கிடைத்தது என்று கேட்டேன். அதற்கு பரதன் சொன்னார், சிறிது நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய நோய் எல்லோரையும் தாக்கியது. அப்பொழுது இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது துரோணமேகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் எந்தவித பாதிப்புமின்றி அவன் நோய்வாய்ப்படாமல் இருந்தான். அப்பொழுது நான் என்ற பரதன் அந்த அரசனை அழைத்து, நீ மட்டும் எந்தவித நோய்வாய் இல்லாமல் இருக்கிறாயே, இதற்கு என்ன காரணம் என்று வினவினேன். அப்பொழுது அந்த துரோணமேகன் இந்த நறுமணம் மிக்க சந்தன நீரை பற்றிய தகவலை எனக்கு அளித்தார். முஜே இஸ் நகர் கோ சீஞ்சோ ஜிஸ்ஸே சபி பிரஜா ஸ்வஸ்த ஹுய். அதன் பிறகு அந்த நறுமணம் பொருந்திய சந்தன நீரை தந்து, நீயும் உன்னுடைய தேசத்தில் யாரெல்லாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த நறுமணம் மிக்க சந்தன நீரை தெளித்தாய் அவர்களுடைய நோய் நீங்கிவிடும் என்று அப்படிப்பட்ட ஒரு நறுமணம் மிக்க சந்தன நீரை அந்த அரசர் பரதனுக்கு தர, பரதனும் அதே போல் சென்று அந்த நகரத்தில் இருந்து அந்த நோயால் பீடிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மருந்தை அந்த சந்தன நீரை தந்து நோயை சரிப்படுத்தினார் என்று இந்த அறிமுகம் இல்லாத அந்த நபர், அதாவது தேவகித் நகரத்தினுடைய அரசனுடைய மகன், அவன் தான் இந்த கதையை சொல்றான். सुगंधित जल की उत्पत्ति पूछने पर राजा द्रोणमेघ ने बताया कि मेरी विशल्या नाम की पुत्री जब गर्भ में आई थी. அப்பொழுது இந்த நறுமணமிக்க நீர் எப்படி வந்தது என்று பரதன் துரோணமேகன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனிடம் கேட்க, அப்பொழுது அந்த துரோணமேகன் பரதனிடம் சொல்றார், என்னுடைய மகள் விஷல்யா, அந்த விஷல்யா கர்ப்பத்தில் இருந்த பொழுது तभी अनेक व्याधियों से युक्त मेरे देश की समस्त व्याधियां दूर हो गई. அப்பொழுது என்னுடைய நாட்டிலும் இப்படிப்பட்ட நோய் பரவி இருந்தது. ஆனால் என்னுடைய மகள் கர்ப்பத்தில் இருந்த போது மக்களுடைய நோய் எல்லாம் நீங்கியது. अभी भी उसके स्नान के जल से हर किसी के रोग घाव दूर हो जाते हैं. இப்பொழுது மகள் பிறந்த பிறகும் அவளுடைய அந்த ஸ்நான ஜலத்திலிருந்து அந்த நீரை கொண்டு இப்படிப்பட்ட புண் வியாதி முதலானோர் மீது தெளித்தால் உடனே அந்த நோய் அவர்களுக்கு நீங்கி விடுகிறது. उसकी शरीर की सुगंधी से ही यह जल अत्यधिक सुगंधित है. அவளுடைய உடலில் இருக்கக்கூடிய நறுமணத்தின் காரணமாகத்தான் அவள் உடலில் இருந்து அந்த ஸ்நான ஜலத்திலும் இப்படிப்பட்ட நறுமணம் இருக்கிறது. यह सुगंधित जल क्षण भर में समस्त रोगों को नाश करता है. இப்படிப்பட்ட நறுமண நீர் ஒரு கணப்பொழுதிலேயே எல்லா நோய்களையும் தீர்த்து விடுகிறது, சரியாக்கி விடுகிறது என்று அந்த द्रोणमेघ அரசன் சொல்கிறார். भरत ने राजा द्रोण से कहा कि अवश्य ही यह उसकी पूर्व भव की किसी तपस्या का फल है. அப்பொழுது பரதன் துரோணமேகனிடம் சொல்கிறார், உன்னுடைய மகள் பூர்வ பவத்திலே ஏதாவது மிகப்பெரிய புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். அந்த புண்ணியம் தவத்தின் பயனாகத்தான் உன்னுடைய மகளில் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த நீர், அந்த ஸ்நான ஜலம் குளிக்கும் போது ஏற்படக்கூடிய வெளியேறுகின்ற அந்த நீர் இவ்வளவு நறுமணமாகவும் நோயை தீர்க்க வல்லதாகவும் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய மகள் மிகப்பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் ஒரு பிறவியில், அதனுடைய பயன்தான் இது என்று சொல்ல, लक्ष्मण की शक्ति के दूर होने का उपाय मिलने पर राम ने हनुमान भामंडल और अंगद को अयोध्या भेजा. இதை அறிந்த உடனேயே ராமர் ஹனுமான் பாமண்டல் அங்கதன் மூவரையும் உடனடியாக நீங்கள் அயோத்திக்கு சென்று அந்த நீரை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, விமான் துவாரா வே பலக் ஜபக்தேஹே அயோத்தியா பहुंचे. கணப்பொழுதிலேயே அவர்கள் விமானம் மூலமாக அயோத்தி சென்றடைகிறார்கள். वहां जाकर उन्होंने भरत को जगाया और सीता हरण व लक्ष्मण की बेहोशी का कारण बताया. அங்கு சென்ற பிறகு அவர்கள் மூவரும் சீதை அபகரிக்கப்பட்ட செய்தியையும் லக்ஷ்மணன் மயக்கமுற்று இருப்பதையும்
எடுத்து சொல்கிறார்கள். जिसे सुनकर भरत को शोक के साथ साथ अत्यंत क्रोध भी आया, अतः उन्होंने रणभेरी बजा दी. இந்த தகவலை கேட்ட உடனேயே பரதன் என்ன பண்ணுகிறான், மிகுந்த கவலை அடைவதோடு கூட கோபப்பட்டு உடனே போருக்கான முழக்கத்தை செய்து விடுகிறான், போர் முழக்கம் செய்கிறான். பரதன் என்ன நினைத்து விட்டான் என்றால், இங்குதான் அருகிலே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று எண்ணி உடனே போர் புரிவதற்காக தயாராகி விடுகிறான். अर्धरात्रि में रणभेरी सुनकर अयोध्यावासी चौंक गए. फिर शत्रु सेना को समीप आया समझकर युद्ध के लिए तैयार होकर महल में आने लगे. நள்ளிரவிலே இப்படி போர் முழக்கத்தை கேட்ட அயோத்தியா நகர மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைந்து விழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எதிரியினுடைய படை நம்முடைய அயோத்திக்கு உள் புகுந்து விட்டது என்பதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. அதன் பிறகு அனுமான் சொல்கிறார், இது நீ இப்படி அவசரப்பட்டு ரணபேரியை யுத்த பேரியை அடித்து முழக்கமிட்டு விட்டாய். உண்மையிலேயே இலங்கை இங்கு பக்கத்தில் இல்லை, அது இங்கிருந்து மிகுந்த வெகு தூரத்தில் இருக்கிறது. எனவே அங்கு இப்பொழுது செல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல, படை வீரர்களை விட்டு செல்வது அவ்வளவு எளிதல்ல. நீ முதலிலே அந்த விஷல்யா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய அந்த ஸ்நான ஜலத்தை எனக்கு கொடு, அதன் மூலமாக நான் லக்ஷ்மணனுடைய மயக்கத்தை தெளிவிக்க முடியும் என்று இவர்கள் சொல்ல, அப்பொழுது பரதன் சொல்கிறார், तुम जल की बात क्या करते हो, तुम तो विशल्या को ही साथ ले जाओ, क्योंकि मुनिराज ने कहा था कि वह लक्ष्मण की पत्नी होगी, अतः राजा द्रोणमेय को भी इसमें कोई ऐतराज नहीं होगा. அப்பொழுது பரதன் சொல்கிறார், விஷல்யாவுடைய ஸ்நான ஜலம் என்ன, நீ விஷல்யாவையே கொண்டு செல்லலாம். ஏனென்றால் விஷல்யா லக்ஷ்மணனுடைய மனைவி என்பதை மனைவியாக கூடிய அதாவது ஒரு முனிவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். விஷல்யா லக்ஷ்மணனை மணப்பாள் என்பதை ஏற்கனவே ஒரு முனிவர் சொல்லி இருக்கிறார். எனவே விஷல்யாவுடைய தந்தையாகிய துரோணமேகனும் இதற்கு எந்தவித ஆட்சேபனையும் செய்ய மாட்டார். எனவே நீ விஷல்யாவையே அழைத்து செல்லலாம், அங்கு லக்ஷ்மணனுக்கு திருமணமும் நடத்தலாம் எனவே என்று கூறி விஷல்யாவை அழைத்து செல்வதற்காக பரதன் சொல்கின்றான். द्रोणमेय के राज्य में जाकर विशल्या सहित 1000 कन्याओं के साथ वे आकाश मार्ग शीघ्र ही लंका के पास स्थित अपने सेना के पड़ाव में पहुंचे. அதன் பிறகு துரோணமேகன இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு சென்று விஷல்யாவை அழைத்து கொண்டு 1000 பெண்களோடு ஆகாய மார்க்கத்தின் வழியாகவே விரைந்து கணப்பொழுதிலே இலங்கையை சென்றடைகிறார்கள். ज्यों ज्यों विशल्या पड़ाव से समीप आती गई त्यों त्यों लक्ष्मण के शरीर में आराम होने लगा. விஷல்யா எந்த அளவுக்கு அருகிலே வந்து கொண்டிருக்கிறாரோ, இலங்கைக்கு அருகில் செல்ல செல்ல லக்ஷ்மணனுடைய உடலிலே சிறிது சிறிதாக அந்த நோய், அந்த துன்பம், வலி குறைந்து கொண்டே செல்கிறது. और उसके समीप पहुंचते ही तेजो पुंज शक्ति निकल गई. விஷல்யா அருகில் சென்ற உடனேயே, லக்ஷ்மணனுடைய அருகில் சென்ற உடனேயே அந்த சக்தி அவருடைய லக்ஷ்மணனுடைய உடலை விட்டு விலகி விடுகிறது. उस भागती हुई शक्ति को हनुमान ने पकड़ लिया. அந்த சக்தி லக்ஷ்மணனுடைய உடலை விட்டு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த வித்தையை அனுமான் தன்னுடைய கைகளால் பிடித்தார். தவ சக்தி திவ்ய ஸ்ரீகா ரூப் தாரன் கர் அனுமான் சே போலி. அப்பொழுது அந்த சக்தி ஒரு அழகான பெண்ணாக உருவெடுத்து அனுமானிடம் சொல்லுகிறது, आप हमें छोड़िए क्योंकि हमारा कोई अपराध नहीं है, हमें तो जो साधता है हम उसके वशीभूत होते हैं. मैं अमोघ विजया नामक शक्ति हूँ. जब दशानन ने कैलाश पर्वत पर चैत्याली में भक्ति गान किया और अपने हाथों की नस बजाई, तब धरणेन्द्र का आसन कंपायमान हुआ. धरणेन्द्र ने अत्यधिक प्रसन्न होकर दशानन के मना करने पर भी जबरदस्ती मुझे उसे प्रदान किया. मैं जिसे लगती हूँ उसके प्राण लेकर ही निकलती हूँ. मैं अपराधीन हूँ. जो मुझे चलाता है मैं उसके शत्रु का नाश करती हूँ. यह सुनकर हनुमान ने उस शक्ति को छोड़ दिया. அப்பொழுது அந்த சக்தி பெண் வடிவாகி அனுமானிடம் என்ன சொல்லியது என்றால், நான் இந்த தரணேந்திரனால் தசானன் கைலாசகிரியில் இருந்த பொழுது அவனுடைய பக்தியை மெச்சி அந்த வீணையினுடைய இந்த கம்பி அருந்த போது இவன் தன்னுடைய நரம்பை அதிலே கட்டி வீணை வாசித்து அந்த பக்தி செய்தான். அதனால் தரணேந்திரன் மிகவும் தசானனுடைய பக்தியை மெச்சி அங்கு வந்து அவனுக்கு என்னை, அதாவது அந்த சக்தி வடிவாகி என்னை தசானனுக்கு வேண்டாம் என்று சொல்லியும் தசானனிடம் இந்த சக்தியை ஒப்படைத்து விட்டார்.
அப்படி நான் தசானனிடம் அந்த சக்தியாக இருந்து வந்தேன். இதில் என்னுடைய குற்றம் ஏதும் இல்லை. நான் யாரிடம் இருக்கிறேனோ அவர்கள் என்னை பிரயோகிக்கும் பொழுது, இந்த சக்தியை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு யார் எதிரியாக கருதப்படுகிறாரோ அவரை கொல்வதுதான் இந்த சக்தியாகி என்னுடைய வேலையாகும். இதில் நான் என்ற குற்றமும் செய்யவில்லை, எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல, அவள் அந்த ஹனுமானும் பிறகு அந்த சக்தியை விட்டு விடுகிறார். இப்படியாக அந்த अमोघ शक्ति लक्ष्मण विट्टू पिरिंदु चलुगिरदु। विशल्या ने राम को नमस्कार किया, फिर उसने लक्ष्मण के पास एकांत होने पर उनके सारे शरीर में चंदन का लेप किया, जिससे लक्ष्मण ऐसे उठे जैसे सोते से जागे हों। அதன் பிறகு விஷல்ய ராமரை வணங்கி லக்ஷ்மணரை தனியாக அழைத்து சென்று லக்ஷ்மணனுடைய உடல் முழுக்க சந்தனத்தை பூசி குணப்படுத்திய பிறகு லக்ஷ்மணன் முழுமையாக குணமடைந்து தூங்கியவன் விழித்தது போல எழுந்து அமர்ந்தார். ஆக ஒன்றுமே ஆகாதது போல, அவருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தும் தன் உடலில் ஏதும் வலி எதுவுமே இல்லாதது போல முழுமையாக ஆரோக்கியமாக எழுந்து அமர்ந்தார் லக்ஷ்மணன். उठते ही लक्ष्मण चिल्लाने लगे, कहाँ है दशानन, कहाँ है दशानन। எழுந்து அமர்ந்த உடனே உட்கார்ந்த உடனே அவருக்கு அந்த போர் வேகம் வந்து விட்டது. தசானன் எங்கே, தசானன் எங்கே, நான் அவனை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி போருக்காக ஆயத்தமாகிறார். लक्ष्मण की आवाज सुनकर राम उनके समीप आए और उन्हें शक्ति लगने से लेकर विशल्या के आने तक का समस्त वृत्तांत सुनाते हुए कहा कि इसके साथ जो 1000 कन्याएं आई थी, उन्होंने चंदन के लेप कर सभी सैनिकों व घोड़ों हाथी आदि को भी स्वस्थ कर दिया है। அப்பொழுது ராமர் அருகிலே வந்து லக்ஷ்மணன் அருகிலே வந்து நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறார். நீ தசானனால் விடப்பட்ட அந்த சக்தியின் காரணமாக மயக்கமுற்று இருந்தாய். உன்னுடைய மயக்கத்தை கண்டு எல்லோரும் பயந்து போனார்கள். அந்த சக்தியின் காரணமாக நம்முடைய படை வீரர்களுக்கும் குதிரை யானை முதலானவற்றுக்கும் கூட அப்படிப்பட்ட சக்தியின் காரணமாக எல்லோரும் வலிவிழந்து எல்லோருமே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் விஷல்யா, இப்பொழுது உன் அருகில் இருக்கக்கூடிய விஷல்யாவை பற்றிய செய்தி கிடைத்தது. விஷல்யா தன்னுடன் 1000 கன்னிகைகளையும் இங்கு அழைத்து வந்தால் எல்லோரும் இந்த சந்தன நீரால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அதை தெளித்து எல்லோரையும் குணமாக்கி இருக்கிறார்கள். அதில் தான் நீயும் குணமடைந்திருக்கிறாய். நம்முடைய குதிரை யானை மற்றும் படை வீரர்கள் யாரெல்லாம் இந்த சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அனைவரும் இந்த கன்னிகைகளாலும் விஷல்யாவாலும் எல்லோரும் இப்பொழுது நலமாகி முழுமையாக ஆரோக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள் என்ற கதையை ராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்கிறார். நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியை सारा वृत्तांत सुनकर लक्ष्मण ने विशल्या का अनुराग की दृष्टि से देखा। उसी समय रात में लक्ष्मण व विशल्या का पाणी ग्रहण हुआ। அதன் பிறகு இந்த நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்ட பிறகு லக்ஷ்மணன் விஷல்யாவை காதல் திருஷ்டியோடு அந்த நோக்கத்தோடு பார்க்க, விஷல்யாவும் அதே நோக்கத்தில் லக்ஷ்மணனை நோக்க இருவர் இடையேயும் காதல் மணக்கிறது. பிறகு அந்த இரவு பொழுதிலேயே இருவருக்கும் திருமணமும் நடந்திருக்கிறது. இவ்வாறாக விஷல்யா லக்ஷ்மணனை காப்பாற்றி இருவரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்கிறார்கள். இப்படியாக இந்த கதை நீண்டு செல்கிறது. उधर लंका में दशानन विचार कर रहा था कि शक्ति लगने से लक्ष्मण अवश्य ही मर गया होगा। उसके परिणाम स्वरूप क्रुद्ध राम पक्ष के लोगों ने कैद किए भाई भानुकर्ण और इंद्रजित व मेघनाथ दोनों पुत्रों को भी अवश्य मार डाला होगा। अतः वह उनकी याद कर मन ही मन अत्यंत दुखी हो रहा था। तभी विचार मग्न दशानन की विचार श्रृंखला गुप्तचरों के आने की सूचना से भंग हुई। उनसे दशानन को ज्ञात हुआ कि लक्ष्मण की शक्ति निकल गई और उनका விஷல்யா से पाणी ग्रहण हो गया है। அதன் பிறகு இலங்கைக்கு சென்று அந்த அரண்மனையில் ராவணனுக்கு உறக்கம் வரவில்லை. அவன் சிந்திக்கிறான், சக்தி நாம் பிரயோகப்படுத்தியதன் காரணமாக லக்ஷ்மண் கண்டிப்பாக உயிரை இழந்திருப்பான். அதன் பயனாக ராமன் கைது செய்யப்பட்ட பானுகர்ணன், இந்திரஜித், மேகநாதன் இவர்களையும் அநேகமாக கொண்டிருப்பான்.
अतः वह उनकी याद कर मन ही मन अत्यंत दुखी हो रहा था. ஆகையினால என்னுடைய சகோதரன் என்னுடைய மகன் அனைவரும் கொல்லப்பட்டிருப்பார்கள். லக்ஷ்மணன் இறந்ததன் காரணமாக ராமன் கோபத்தில் அவ்வாறு செய்திருக்க கூடும் என்றெல்லாம் எண்ணி அவன் துன்பத்தில் ஆழ்கிறான். அப்பொழுது அங்கு ஒற்றர்கள் வருகிறார்கள். ஒற்றர்கள் வந்து அவனிடம் தகவல் தெரிவிக்கிறார்கள். லக்ஷ்மணனுக்கு நீங்கள் அளித்த சக்தி ஓடிவிட்டது, லக்ஷ்मणन உயிர் பிழைத்து விட்டான் என்ற தகவலை தசானனுக்கு சொல்கிறார்கள். दशानन ने कहा कि शक्ति निकल गई तो क्या हुआ, वे मेरे बाल के समान सामने कुछ नहीं, बल के समान कुछ नहीं है. तब मरीचि आदि मंत्रियों ने समझाया कि यद्यपि हम शत्रुओं को जीत भी ले तो भी आपके भाई व पुत्रों का विनाश अवश्य ही हो जाएगा. अतः हमें सीता को वापस कर संधि कर लेनी चाहिए. तब कुछ सोच विचार कर दशानन ने अपना दूत राम के पास भेजा. அதன் பிறகு தசானனன் அந்த ஒற்றர்களுடைய தகவலை அறிந்து சொல்கிறான், லக்ஷ்மணனிடம் இருந்த சக்தி போய்விட்டால் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை, பலம் அவற்றுக்கு முன்பால் இவர்கள் ஒன்றும் கிடையாது என்று சொல்கிறான். ஆனால் மாரீச்சி என்று சொல்லக்கூடிய மந்திரி ராவணனுக்கு மீண்டும் புரியும்படியாக சில கருத்துக்களை சொல்கிறார். நீங்கள் எப்படிதான் வீரராகவும் பலசாலியாகவும் இருந்து அவர்களை வெற்றி கொண்டாலும் இப்பொழுது உங்களுடைய சகோதரர் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் பிடியில் இருக்கிறார்கள், அவர்கள் கொல்லப்படுவது உறுதியாகும். எனவே இப்படிப்பட்ட பேரிழப்பை நாம் சந்திக்கலாமா? நீங்கள் அதை விட நீங்கள் சீதையை ராமருக்கு திருப்பி தந்துவிட்டு அவரோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வதுதான் நல்லது, போரை தவிர்ப்பதுதான் நல்லது என்று அவர்கள் சொல்ல, அப்பொழுது தசானனும் சிந்தித்து ராமரிடம் தூதுவனை அனுப்புகிறான். இப்படியாக கதை நீள்கிறது. இன்று இந்த கதையை இதோடு நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அதன் பிறகு நாளை வெள்ளிக்கிழமை, எனவே நாளை மறுநாள் மீண்டும் இந்த கதையை தொடர்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாரி பெய்கேன், திருவரம் வளர்க செங்கோல், நன்கெனிது அரசனாள்க, நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குளரத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் உங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே.